ஸோ டிஸ்பிளே தெரியுதாம்மா? டிஸ்பிளே தெரியுதா? வெரி குட் ஈவினிங்மா. வெரி குட் ஈவினிங்மா. வெரி குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங்மா. தெரியுதா? டிஸ்பிளே ஆகுதா? ஸ்லைட் டிஸ்பிளே ஆகுதாம்மா? ஸ்லைட் டிஸ்பிளே ஆகுதா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஸோ லேட்டர் முகல்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். லேட்டர் முகல்ஸ். லேட்டர் முகல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். லாஸ்ட் கிளாஸ்க்கு நம்ம என்னன்னா எல்லா டாபிக் முடிச்சிருந்தோம். ஆக்சுவலாக வந்து முகல்ஸ் முன்னாடியே நம்ம எல்லா டாபிக் பார்த்துருவோம். முகல்ஸ் வந்து எல்லா டாபிக் பார்த்துருவோம். கரெக்டா? முகலாய வம்சத்துல வந்து ஆரம்பிச்சுல இருந்து எண்டு வரையும் நம்ம பார்த்துருவோம். நேற்று நடத்துறதுலாம் ரொம்ப முக்கியமான டாபிக்மா. இன்னைக்கு நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா கேட்கணும்னா இதெல்லாம் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா கேட்கணும்னா இப்ப நான் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப யாருமே படிக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே படிச்சாகணும். ஸோ அதனால இதையும் சேர்த்து நடத்த என்னோட கடமை நான் நடத்திடுறேன். ஸோ லேட்டர் முகல்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சாகணும். ஏன்னா இப்ப இருக்க கொஸ்டின் பேப்பர்ல நம்ம எதெல்லாம் ஸ்கிப் பண்றோமோ அதுல தான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ லேட்டர் முகல்ஸ் பின் முகலாய மன்னர்கள் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் முசாம். இவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப்போட பையன்பா. சன் ஆஃப் அவுரங்கசீப். சன் ஆஃப் அவுரங்கசீப். சரியா? அவுரங்கசீப்பை பத்தி பார்த்தோம். எப்படிப்பட்டவருப்பா அப்படின்னா ரொம்ப கொடூரமான ஆளா. ரொம்ப கொடூரமான ஆனா இவர் எப்படி ஃபாலோ பண்ணுவாரு? இவர் காலத்தை ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரூல் பண்ணுவாரு. ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரூல் பண்ணாரு. இவர் மன்னராகும் போது இவருக்கு 63 வயசுப்பா. இவர் மன்னராகும் போது இவருக்கு 63 வயசு. ரொம்ப பீஸ்ஃபுல்லா ராஜ்யத்தை ரூல் பண்ணுவாரு. சரி, அவுரங்கசீப் யார் யார்ட்டெல்லாம் பிரச்சனை பண்ணாரு? யார் யார்ட்டெல்லாம் ப்ராப்ளம்ஸ் பண்ணாரு? சீக்கியர்கள்ட்ட ப்ராப்ளம் பண்ணாரா? மராத்தாஸ்ட ப்ராப்ளம் பண்ணாரா? ஒரு ஆளை விட்டு வைக்கல. எல்லாத்தையும் முடிச்சு ஒப்பிட்டு இருக்கான். அடுத்து மேவர் ராஜ்புட்ஸ் ப்ராப்ளம்ஸ் பண்ணாரா? இந்த மாதிரி வாங்கம்மா வாங்கம்மா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம்மா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இந்த 3 பேர்த்த முக்கியம் ப்ராப்ளம் பண்ணிப்பாரு. இந்த காலத்துல முசாம் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்க 3 பேர்ட்டையும் நட்புறவு மெயின்டைன் பண்றாரு. பீஸ், அமைதியா போறாரு. அமைதியா போறாரு. எப்படிப்பா அமைதி ஒத்துப்பாங்க? இவங்க அப்பா போட்டு அடி நடிச்சிருக்காரு. இந்த புள்ள சொன்னா கேட்பானா அப்படின்னா மன்சப்துன்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காருப்பா. மன்சப்துனா ஒரு ஹையர் அபிஷியல், ஒரு உயர்ந்த பதவி. உயர்ந்த பதவி. அந்த பதவியை யார் கொடுப்பான்னா சீக் குருவான குரு கோபிந்த் சிங் கொடுத்துருவாரு. சீக் குருவான குரு கோபிந்த் சிங் கொடுத்து சீக்கோட பிரச்சனையை சால்வ் பண்ணுவாரு. ஏன்னா அவுரங்கசீப் இறந்து போனதுக்கு அப்புறமே முகல்ஸுக்கு அவ்வளவு பிரச்சனை வரும். ஏன்னா அவுரங்கசீப் இருந்தவர் ரொம்ப கொடூரமா ரூல் பண்ணுவார். கொடூரமா ரூல் பண்ணனால அந்த ராஜ்யத்தை எப்படா அவுரங்கசீப் பார்ப்பாரு, எப்படா கேப்சர் பண்ண நிறைய பேர் தெரியுவாங்க. ஸோ இவர் வந்து என்ன ரொம்ப அமைதியா ரூல் பண்ணுவார். ரொம்ப 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 சாதுவா இருப்பார். ரொம்ப சாதுவா இருப்பார். ஸோ குரு கோபிந்த் சிங் வந்து பார்த்தோன்னா அமைதியா போறதுக்கான என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அவருக்கு சில இடத்த கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உயர்ந்த பதவி கொடுத்து இந்த லேண்டை நீங்க வச்சுங்க அப்படின்னு சொல்லி மன்சப்துன்னு ஒன்று கொடுப்பாருப்பா. ரொம்ப முக்கியமான விஷயம், மன்சப்துன்னு விஷயத்தை கொடுப்பாரு. சரியா? அடுத்து மராத்தாஸோட ப்ராப்ளம்ஸ். மராத்தாஸோட ப்ராப்ளம்ஸ் என்ன சால்வ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஷாகுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு. யாரு? சிவாஜி கூட போன ஒரு ஆள். ஷாகுன்னு சொல்லி சம்பூஜியோட பையன். சம்பூஜியோட பையன். இவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரா? இவரை ரிலீஸ் பண்ணுவார். இவர் ரிலீஸ் பண்ணி மராத்தாஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணார். செல்லாது, இது மட்டும் பத்தாது, எங்களுக்கு இன்னும் வேணும்னு சொல்லிட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா பாருங்க, மேப் வரைகிறேன் பாருங்க. அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா எல்லா இடத்துலயும் பிரச்சனை, கலவரம் வருது. அவுரங்கசீப் டெக்கான் சகதியில இறந்து போவாரு. டெக்கான் உல்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து இறந்து போவாரு. சரியா? அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் முகல்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப கவலைக்கிடமாயிரும். ரொம்ப கவலைக்கிடம். மராத்தாஸோட பிரச்சனை சமாளிக்க முடியாது. அதனால என்ன கேட்பான்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சாகுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பார். மராத்தாஸோட ஜெனரல் சம்பூஜியோட பையன். அவரை ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா சர்தேஷ் முகி. ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா, சர்தேஷ் முகி அப்படின்ற விஷயத்த மராத்தாஸ் கொடுப்பாரு. எப்படிப்பா அந்த சர்தேஷ் முக்கினா என்னன்னா இப்ப டெக்கான் பகுதி இருக்குல்ல, டெக்கான் பகுதி ஃபுல்லா மராத்தாஸ் தான் யார் கேப்சர் பண்ணாங்க? முகல்ஸ் கேப்சர் பண்ணாங்க. இந்த பகுதியில விளையிற லேண்ட்ல இருந்து எங்களுக்கு 10% வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதான் சர்தேஷ் முகி. சர்தேஷ் முக்கினா மொத்த நில வருவாயில மராத்தாஸ்க்கு நீ என்ன பண்ணணும்? கப்பமா 10% கட்டணும் அப்படின்றது. 1/10. சொல்றது புரியுதா? சர்தேஷ் முக்கினா என்னது அப்படின்னா முகல்ஸ் மராத்தாஸு கப்பம் கட்டணும். என்ன கப்பம் கட்டணும்? மொத்த இந்த டெக்கான் பகுதியில விளையிற மொத்த லேண்ட்ல வர ரெவன்யூல இருந்து எனக்கு 10% வரியை கட்டணும் அப்படின்னு சொல்றதா அந்த சர்தேஷ் முகி. இதுக்கு அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்க இடத்துல நான் கொள்ளடிக்காம இருக்கும்னா எனக்கு அதுக்கு 1/4 டாக்ஸ் வேணும்னு சொல்லுவாரு. அதாவது முகல்ஸோட இடத்துல நான் இன்வைட் பண்ணாம இருக்கணும், படையெடுக்காம இருக்கணும், உங்களை கொள்ளடிக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் வேணும். அது வந்து சாவுத். நோட் பண்ணிக்க, ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்பா. சர்தேஷ் முக்கியம், சாவுத் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மராத்தாஸோட பீஸ்ஃபுல்லா போறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா முசராம் என்ன பண்ணுவார் அப்படின்னா
சாகு ரிலீஸ் பண்ணுவார்ப்பா. சம்பூஜியோட பையனை ரிலீஸ் பண்ணுவார். ரிலீஸ் பண்ணிட்டு 2 விதமான டாக்ஸ் கட்டுவார். யாருக்கு? மராத்தாஸ். ஒன்னும் சர்தேஷ் முக்கி. சர்தேஷ் முக்கின்னா டெக்கான் பகுதியில விளையிற லேண்ட்ல இருந்து மொத்த வருவாயில 10% யார் கட்டணும்? மராத்தாஸ் கட்டணும். 2வது சாவுத்து. சாவுத்துனா மராத்தாஸ் வந்து என்னோட படையெடுக்காம இருக்கணும், படையெடுக்காம இருக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா என் ராஜ்யத்தை கொள்ளடிக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? சாவுத்துன்னு சொல்லிட்டு மொத்த ரெவன்யூல 1/4 கட்டுவார். புரியுதா? இந்த 2 விதமான வரியை கட்டி என்ன பண்ண மராத்தாஸோட அமைதியா போவார். அடுத்து மேவர் ராஜ்புட்ஸும் ஆம்பர் ராஜ்புட்ஸும் 2 பேர் இருப்பாங்க. ஆம்பர்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன மன்சப்து கொடுப்பாருப்பா. அந்த ராஜ்யத்தை கொடுத்து ராஜ்புட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டு மன்சப்துன்னு சொல்லி கொடுப்பாரு. இவங்களும் ஓகே, ராஜ்புட்ஸ் எல்லாம் இதை ஒற்றுமையாக்க சரியா இருக்கும். ராஜ்புட்ஸோட தலைவர் பொதிப்பு யார் கொடுத்துருவா? மேவர் ராஜ்புட்ஸுக்கும் ஆம்பர் ராஜ்புட்ஸும் கொடுத்துருவாரு. சோ புரியுதா? இப்படிதான் என்ன பண்ணாரு? அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? முசம் சால்வ் பண்ணாரு. புரியுதா பாருங்க. முசம் யாருப்பா? ஃபர்ஸ்ட் முசம் வந்து கரெக்டுமா. முசம் வந்து யாருன்னா அவுரங்கசீப்போட பையன். முசம் வந்து ஃபர்ஸ்ட் அவுரங்கசீப்போட பையன். இவர் அவுரங்கசீப் இறந்து போனதுக்கு அப்புறம் அவுரங்கசீப்னால உருவான பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் சீக் பிரச்சனைக்காண்டி என்ன பண்ணா? குரு கோபிந்த்ஸுக்கு மன்சப்துன்னு சொல்லிட்டு உயர்ந்த பதவி கொடுப்பாரு. அடுத்து வந்து பார்த்தா மராத்தாஸோட பிரச்சனை இருந்துச்சா, அதனால என்ன பண்ணா? சாகுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பார், சம்பூஜியோட பையன். அவனை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணார். அடுத்து சர்தேஷ் முக்கின்னு ஒரு டாக்ஸ். அந்த டாக்ஸ் என்னன்னா, மொத்த லேண்ட் ரெவன்யூல 10% யார் கட்டணும்? மராத்தாஸுக்கு கட்டணும். யாரு கட்டணும்? முகல்ஸ் கட்டணும். சரியா? அடுத்தது முகல்ஸ் ராஜ்யத்து மேல மராத்தாஸ் படையெடுக்காம இருக்கணும், அந்த ராஜ்யத்தை கொள்ளடிக்காம சாவுக்குன்னு சொல்லிட்டு டாக்ஸ் கட்டணும். அது அப்படின்னா 1/4 மொத்த வருவாயில 1/4 இந்த 2 டாக்ஸும் கட்டணும்னு சொல்லிட்டு மராத்தாஸோட பீஸ்ஃபுல்லா போறாங்க. அடுத்த முன்னாள் மேவர் ராஜ்புட்ஸ் போட்டுதான் யார் அடிப்பா? அடியன் அடிப்பார் அவுரங்கசீப். அவங்க கூட காம்ப்ரமைஸ் பண்ண என்ன பண்ணா, ராஜ்புட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு அந்த மன்சப்துன்னு ஒரு பதவி கொடுப்பாரு. மன்சப்னா உயர்ந்த பதவி, ராஜ்புட்ஸ் உயர்ந்த பதவி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த பதவி கொடுத்தனால இவங்க 2 பேரும் ஆஃப் ஆறாங்க. புரியுதா பாருங்க. முசம் புரியுதா பாருங்க. சோ இதனால இவருக்கு என்ன டைட்டில் இருக்குன்னா, ஷா அலாம் அப்படின்னு ஒரு டைட்டில். இது பகதூர் ஷான்னு சொல்லி டைட்டில் கிடைக்குது. நோட் பண்ணிக்கப்பா. சோ முசம் கொண்டொரு பேர் இருக்கு. பகதூர் ஷான்னு சொல்லுவாங்க, ஷா அலாம் ஒன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட முசம் முடியுதுப்பா. புரியுதா பாருங்க. அவங்க அப்பா ரொம்ப கொடூரமானவர். ஆனா தான் புள்ள எப்படி இருக்கான்? ரொம்ப அமைதியா இருக்கான். பீஸ்ஃபுல்லா ரூல் பண்ணுவான், அமைதியா ரூல் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு சண்டை போடுறதே பிடிக்காது. சண்டைனா தெரியாது, உண்மையே தெரியாது. சண்டைனா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்க அப்பா அப்படி வளர்த்துட்டாரு. 63 வயசுல கிங்காராம். ஓல்டஸ்ட் முகல் கிங். 63 வயசுல கிங்காராம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து யாருன்னா ஜெகந்தர் ஷா. சோ 1712 முசரம் வந்து இறந்துடுவார். அவர் இன்னொரு பேர் என்னப்பா? பகதூர் ஷா இறந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, இவரு மன்னராக யாரோட ஆதரவுன்னா சுல்பிகர் சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பார். இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு பயங்கரமான வசீர்ப்பா, பிரைம் மினிஸ்டர். இவரோட ஆதரவோட ஜெகந்தர் ஷா வந்து பார்த்தோம்னா மன்னராரு. ஆக்சுவலா இவருக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. ரொம்ப குழந்தை சொன்னால இந்த மாதிரி இவரை அரசரா உட்கார வச்சு, ராஜா பதவியில உட்கார வச்சுட்டு மொத்த ராஜ்யத்தை யார் ரூல் பண்றா? தலைவர் குல்ஃபிகர் கான் வந்து ரூல் பண்றாரு. அட்மினிஸ்ட்ரேஷன், மிலிட்டரி அஃபேர், எல்லா விஷயத்தையும் யார் ரூல் பண்றா? குல்ஃபிகர். ஒரு ஸ்ட்ராங்கான பொட்டன்ஷியல் ஆள் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜெகந்தர் ஷா வந்து பார்த்தோன்னா இருக்காருப்பா. அவர் பப்பட்டா வச்சுட்டு யார் ரூல் பண்றா அப்படின்னா குல்ஃபிகர் தான் ரூல் பண்றாரு. அடுத்து என்ன பண்றாருன்னா, ஷாகுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள். யார் இப்ப ரிலீஸ் பண்ண ஷாகுவ அப்படின்னா முசரம் ரிலீஸ் பண்ணல, பகதூர் ஷா ரிலீஸ் பண்ணாரா? முசரம் வந்து ரிலீஸ் பண்ணாரா? இவருக்கு என்ன பண்ணா, சாவுத் அண்ட் சர்திஸ் முக்கி அப்படின்ற வரியே கொடுக்குறாரு. யாரு? ஷாகு கொடுக்குறாரு. யாருல இருந்து யாரு? ஜெகந்தர் ஷா வந்து யாரு கொடுக்குறா? ஷாவு கொடுக்குறாரு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இவர் யாரால் கொல்லப்படுகிறார்னா ஃபருஷிகர். ஸோ இவங்க வம்சம் சேர்ந்த முகலாய வம்சம் சேர்ந்த ஃபருஷிகர் என்பவரால் 1713 கொல்லப்படுகிறார். ஒரே வருஷம் தான் ரூல் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா யார் ரூல் பண்ணிருப்பா? ஜெகந்தர் ஷாவை அம்மியா வச்சு குல்ஃபிகர் கான் ரூல் பண்ணிருப்பார். இவரு பண்ணதுல முக்கியமான விஷயம் ஜிசியா வரி அபாலிஷ் பண்ணியிருப்பாருப்பா. சரியா? இப்ப நான் ஒரு வரலாறு வரைகிறேன் பாருங்க. ஜிசியா வரிய ஃபர்ஸ்ட் இந்தியால கொண்டு வந்து யாருப்பா? ஜிசியா வரிய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? அபாலிஷ் பண்ணது யாரு? இது ஒரு டேபிளா போட்டுங்க. அபாலிஷ் பண்ணது யாரு? யாரெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பா, யாரெல்லாம் அபாலிஷ் பண்ணிருப்பா? ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா, பாகிஸ்தான் அந்த சிந்து பகுதியை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா முகமது பின் காசிம். நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? முகமது பின் காசிம் 712 ஜிசியா வரியை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. சரியா? அடுத்து 2வது வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தின யாரு? குத்துபுதீன் ஐபக்.
குத்துபுதீன் ஐபக். சரியா? இதை அபாலிஷ் பண்ணது யாருப்பா? டெல்லி சுல்தான் ஜிசியா வரி யாரா அபாலிஷ் பண்ணாங்களா? அடுத்து மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? ஃபெரோஷா துக்ளக் மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பார். டெல்லி சுல்தான்ல ஃபெரோஷா டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருப்பார். அடுத்து யாரு யாரு அவுரங்கசீப். இவர் மறுபடியும் கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? அவுரங்கசீப் கொண்டு வந்திருப்பார். ஸோ இந்த 4 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான். யார் யாரெல்லாம் அபாலிஷ் பண்ணியிருப்பான்? அக்பரும் இன்னொரு ஆள் யாருப்பா? டெல்லி சுல்தான் ஒரு ஆள் அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. ஜிசியா வரியை அபாலிஷ் பண்ண டெல்லி சுல்தான் யாருப்பா? ஒரே ஒரு ஆள் அபாலிஷ் பண்ணியிருப்பார். யாருப்பா? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டின்பா. ஜிசியா வரியை பாகிஸ்தான்ல கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் யாருன்னா ஓபன் காசிம் சிந்து பகுதியில் கொண்டு வந்திருப்பார். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து யாருன்னா குத்துபுதீன் ஐபக். சரியா? எஃப்எஸ்டி வந்து பார்த்தோன்னா மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அவுரங்கசீப் மறுபடியும் கொண்டு வந்திருப்பார். சரி, டெல்லி சுல்தான்ஸ்ல யாரு ஜிசியா வரி அபாலிஷ் பண்ணது? ஜிசியா வரி அபாலிஷ் பண்ணது யாருப்பா? ஸோ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது ஃபருஷிகர். இவர் யாருன்னா பகதூர் ஷாரோட பேரன்பா. பகதூர் ஷாரோட பேரன் யாருன்னா முசாரம் இருக்காருல்ல, அவரோட பேரன். இவர் அரியணையில உட்கார வச்சதுன்னா சையது பிரதர் சொல்லிட்டு முகலாய வம்சத்துல ராஜ குடும்பம் சேர்ந்திருப்பாங்க. நோபல்ஸ் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்க உதவியோட யார் அரசராவரா? ஃபருஷிகர் அரசராகிறாரு. சரிப்பா, இந்த குல்ஃபிர் கான் யாருப்பா? இந்த குல்ஃபிர் கான் யாரை பண்ணிருப்பா? ஜெகந்தர் ஷாவை அரசராகி இருப்பார் சொல்லி பார்த்தோமா? ஜெகந்தர் ஷாவை அரசராகி இருப்பார். இவர் இருந்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவரை என்ன பண்ணிருப்பாங்க? தூக்குல போட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்தது சையர் பேது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபருஷிகரை டம்மியா வச்சுட்டு மறுபடியும் இவரை பப்பட்டா வச்சுட்டு இவங்க ரூல் பண்ணாங்க. யாரு? சையது பிரதர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஃபருஷிகரை டம்மியா வச்சுட்டு ரூல் பண்ணாங்க. 2 பேர் எழுதிக்கிங்க. இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. சையது பிரதர்ஸ் யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்துல்லா கான். ஒரு சையது பிரதர்ஸோட பேர் அப்துல்லா கான். இன்னொரு ஆள் பேர் வந்து பார்த்தோன்னா ஹுசேன் அலி அகமது. இவங்க 2 பேர் தான் சையது பிரதர்ஸ். சரியா? இவங்க 2 பேர் தான் சையது பிரதர்ஸ். அவங்களை கொண்டுட்டு, அதாவது 713 ஜெகந்தர் ஷாவை கொண்டுட்டு ஃபருஷிகரை வந்து என்ன பண்றாங்க? ஆட்சியில உட்கார வச்சுட்டு இந்த சையது பிரதர்ஸ் என்ன பண்றாங்கன்னா மொத்த அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஃபருஷிகரை டம்மியா வச்சுட்டு மொத்த அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க. இவர் பண்ணதுலேயே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒன்று பார்ப்போம். பின்னாடி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். அவங்களுக்கு ஃபிர்மான் கொடுத்துருப்பாருப்பா. ஃபிர்மான்னா வியாபார உரிமை, ட்ரேடிங் ரைட்ஸ், வியாபார உரிமை யார் கொடுத்துருப்பாங்க? ஃபருஷிகர். இது டிஎன்பிசி கொஸ்டின். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபிர்மான் கொடுத்தது யார் அப்படின்னா ஃபருஷிகர். இது டிஎன்பிசி கொஸ்டின் பா, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு யார் ஃபிர்மான் கொடுத்தது அப்படின்னா யாரு? ஃபருஷிகர். இதுதான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு மகா சாசனமா அமைஞ்சு, மேக்னா கார்ட்டா ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லுவாங்க. இவர் கொடுத்த அந்த ஃபிர்மான் தான். ஏன்னா ஈஸியா வந்து எல்லா இடத்தையும் கேப்சர் பண்றதுக்கு இது வந்து பயங்கரமா உதவியா இருந்துச்சு, ட்ரேடிங் ரைட்ஸ். ஓகேவா? ஸோ பெங்கால், பீகார் மற்ற அந்த சைடில் ஒரு சுற்றில பார்த்தீங்கன்னா ஃபிர்மான் கொடுத்துருப்பாரு. அந்த ஃபிர்மான் தான் வந்து என்ன ஆச்சு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மொத்த இந்தியாவை பிடிக்கிறதுக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி அமைஞ்சு போச்சு. புரியுதா பாருங்க. எப்ப கொடுத்துருப்பாரு அப்படின்னா 1717 1717 ஏடியில ஃபருஷிகர் என்ன பண்ணா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஃபிர்மான் கொடுத்திருப்பாரு. வியாபார உரிமையை கொடுத்திருப்பாரு. இதுதான் மேக்னா கார்ட்டா ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது ஃபருஷிகர்களுக்கும் இந்த சையது ஆகா போயிருப்பா. ஃபருஷிகர் இருக்காருல்ல, ஃபருஷிகருக்கும் சையது பிரதர்ஸுக்கு ஒரு கால் முட்டிக்கும். இவர் வந்து நீங்க சொல்றலாம் கேட்க முடியாது, நான் தான் அரசர் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிடுவாரு. சரியா? சையது பிரதர்ஸ் சண்டை வந்துடும். இந்த சையது பிரதர்ஸ் என்ன பண்ணுவான்னா, மராத்தாஸ் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், அவனோட ஒப்பந்தம் போட்டாரு. நான் ஜெயிச்சுட்டு கஜனாவது பாதி கொள்ளு சொல்லிட்டு தரேன்னு சொல்லிட்டு மராத்தாஸோட ஒப்பந்தம் போட்டுருவான். ஸோ மராத்தாஸோட உதவியோட ஃபருஷிகரை யாரு வெட்டி கொள்றா? சையது பிரதர்ஸ் வெட்டி கொள்றாங்க 1719. ஏன்னா இவங்களை கேட்காம பிரிட்டிஷ் ஃபிர்மான் கொடுத்துருவாரு. சையது பிரதர்ஸ் கேட்காமலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிர்மான் கொடுத்து இவங்களுக்கு பிடிக்காது. சரிங்களா? அதனால வெட்டி வீசிடுவாங்க. புரியுதா பாருங்க? ஃபருஷிகர் புரியுதா? ஸோ ஃபருஷிகர் வந்து முக்கியமான ஆளு. பகதூர் ஷாவோட பேரை இவர் யார் மூலமா ஆட்சிக்கு வராரு அப்படின்னா சையது பிரதர்ஸ் உதவியோட ஆட்சிக்கு வராது. இவர் யார் டிஃபீட் பண்ணது அப்படின்னா, சையது பிரதர்ஸ் டிஃபீட் பண்றாங்க. ஆட்சி கொண்டது அவங்க தான், டிஃபீட் பண்ணது அவங்க தான். இவர் காலத்துல முக்கியமா நடந்த விஷயம் அப்படி என்னன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஃபிர்மான் கொடுத்திருப்பாரு. அதுதான் இவங்க பின்னாடி ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு மெகா சாசனமா அமைஞ்சிச்சு. ரொம்ப பிரம்மாஸ்திரம் மாதிரி அமைஞ்சிச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஃபருஷிகர் கடைசியில சையது பிரதர்ஸ் சண்டை போறாரு. சையது பிரதர்ஸ் யார் சப்போர்ட் பண்றா? மராத்தா சப்போர்ட் பண்றாங்க. 1719 ஃபருஷிகர் கொல்லப்படுகிறார்.
புரியுதா பாருங்க, புரியுதா பாருங்க, புரியுதாம்மா? இதுவரை கிளியரா புரியுதாம்மா? இதுவரை புரியுதா? டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் போடுங்க. இதுவரை புரியுதா? இதுவரை கிளியர் தானம்மா? பக்கா தானே? சரி, அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? இதுவரை கிளியர் தானே? அடுத்து முகமது ஷா ரங்கீலா. ரங்கீலா முகமது ஷா ரங்கீலா கிட்டத்தட்ட 31 வருஷம் ரூல் பண்ணுவாருப்பா. அவுரங்கசீப்புக்கு அப்புறமும் ஒரு நீண்ட நாள் ரூல் பண்ண மன்னர் இவர் தான். நீண்ட நாள் ரூல் பண்ண மன்னர் தான். டான்ஸ் இருக்குல்ல, டான்ஸை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ல பயன்படுத்தி நிறைய விஷயம் பண்ணிருப்பார். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் கொடுப்பார். கலைக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்துருப்பார். யாருன்னா இவர் தான். ஸோ மியூசிக்கை நிறைய டெவலப் பண்ணியிருப்பார். ஸோ கர்நாடிக் மியூசிக்கை நிறைய டெவலப் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா கர்நாடிக் மியூசிக், அப்புறம் வந்து பார்த்தோன்னா எல்லா வித மியூசிக்ஸும் டெவலப் பண்ணியிருப்பார். இந்தியாவில் உள்ள எல்லா வித மியூசிக்கும் இவர் காலத்தில் டெவலப் ஆயிருக்கும், செம்மையா டெவலப் ஆயிருக்கும். ஸோ முகமது ஷா ரங்கீலான்ற யார் அப்படின்னா, இவர் வந்து பார்த்தோன்னா சையது பேஸை டிஃபீட் பண்ணிட்டு வருவார்ப்பா. சையது பேஸை டிஃபீட் பண்ணிட்டு வருவார். சையத் பேச ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரை டிஃபீட் பண்ணிட்டு யார் உருவாக்குனா முகமது ஷா ரங்கீலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. சரிங்களா? இவர் வந்து பார்த்தோன்னா கத்தக் டான்ஸ் இருக்குல்ல, ஒடிசால இருக்குல்ல ஃபேமஸான கத்தக் டான்ஸ், அந்த டான்ஸ் ரொம்ப உயிர்ப்பா. அந்த டான்ஸ் ஆடுற பெண்களை வந்து எப்போதுமே ராஜ்யத்தை வச்சுப்பாரு. இந்த கத்தக் டான்ஸ் வந்து உருவாக்குறது முக்கியமான காரணம் இவர் தான். இது டிஎன்பிசி கொஸ்டின்பா. கத்தக் டான்ஸ் விரும்பிய முகலாய மன்னர் யாரு? இது கேட்டிருக்காங்க. முகமது ஷா ரங்கீலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மியூசிக் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருப்பா. மியூசிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா இவர் தான். மற்ற யாருமே முகலாய மன்னர்கள் யாருமே மியூசிக் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அடுத்தது சையது பிரதர்ஸை இவர் தான் கொண்டிருப்பார். எப்படி கொள்வார் அப்படின்னா பாருங்க, இங்க வரைகிறேன். சையது பிரதர்ஸ் வாசஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் குல்ஃபிகர் கான். நம்ம பார்த்தோம் யாருப்பா அந்த குல்ஃபிகர் கான்? யாரு பார்த்தோம்ப்பா? ஜெகந்தர் ஷா அரசராக்குனார்ல, ஜெகந்தர் ஷா அரசராக்குனால இவரோட ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா சையது பேச கொண்டுறாங்க. யார் அப்படின்னா 2 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. நம்ம ஹிஸ்டரியில இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. நிசாமுதீன். நிசாமுதீன் பின்னாடி வந்து ஹைதராபாத்தை உருவாக்குவாரு. அடுத்து முர்ஷித் குலி அகமது. இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சையத் அப்பாஸை கொண்டுருவாங்க. சையது பிரஸை கொண்டுருவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. சையது பிரஸை கொண்டது யார் அப்படின்னா குல்ஃபிகர் கானோட ஸ்டூடெண்ட்ஸ். யாருன்னா நிஜாமுதீன், முர்ஷித் குலி அகமது. இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணுவாங்க, ஹைதராபாத் அண்ட் பெங்கால் சிட்டியை உருவாக்கினவங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். நோட் பண்ணிக்கோங்க. சையது பிரதர்ஸ் யார் கொள்றா அப்படின்னா குல்ஃபிகர் கானோட ஸ்டூடெண்ட். யார் சொல்லி கொள்றா அப்படின்னா இவர் தான். முகமது ஷா ரங்கீலா தான் சொல்லுவாரு, இவன் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டே இருங்கப்பா, யாரா கொண்டுருங்கன்னு சொல்லி கேளும் போது இவங்க ஆல்ரெடி பகையா இருப்பாங்க. மன்னர் உதவி பண்றான்னு சொல்லிட்டு மன்னர் உதவி பண்ண சையது பிரதர்ஸை கொண்டுருவாங்க. சொல்றது புரியுதாமா? சரிம்மா. அடுத்து என்ன நடக்குதுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பேட்டில், நாதிர் ஷாவோட பேட்டில். யாருப்பா அந்த நாதிர் ஷா? நாதிர் ஷா யாருப்பா? நாதிர் ஷா பத்தி அதான் கேள்விப்படுறீங்களா? ரொம்ப முக்கியமான ஆள். இந்தியாவுக்கு எதுக்கு வருவாரு? 1739 வருவாருப்பா. வந்து எல்லா செல்வத்தையும் கொள்ளடிச்சு போறார். நாதிர் ஷா வர்சஸ் முகமது ஷா. ஏன்னா ரைமிங்கா வருதுல, நாதிர் ஷா முகமது ஷா. இந்த சண்டேல ஜெயிச்சுவாருப்பா. ஜெயிச்சு ரூல்லாம் பண்ண மாட்டார். எல்லா விதமான விலை உயர்ந்த பொருளை எடுத்துட்டு போயிடுவார். முகல் சாஜியத்துல இருந்த விலை உயர்ந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவார். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொள்ளடிச்சு போயிடுவார். ஏன்னா செல்வம்லாம் இல்ல, செல்வத்தை காட்டிலும் வந்து பார்த்தோம்னா முகல்ஸ்ட வந்து பார்த்தோம்னா நிறைய விலை உயர்ந்த பேர் இருக்கு. எக்ஸாம்பிள் இவர் எடுத்துட்டு போன முக்கியமான விஷயம் கோஹினூர் டைமண்ட். அது எதுல இருந்துச்சு? பீகாக் த்ரோன்ல இருந்து ஒரு வைரம்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? பீகாக் த்ரோன்ல இருந்த ஒரு வைரம்னு சொல்லி பார்த்தோம். அந்த வைரத்தை யார் எடுத்துட்டு போறா? நாதிர் ஷா எடுத்துட்டு போயிருவார். நாதிர் ஷா இப்ப அது எங்க இருக்கு? டெல்லியில இருக்குல்ல. சோ நல்லா புரிஞ்சுங்க. யாரோட காலத்துல நாதிர் ஷா வந்து இன்வைட் பண்ணார்னா முகமது ஷா ரங்கீலா காலத்துல என்ன பண்ண நாதிர் ஷா படையெடுத்து. இதனால என்ன ஆச்சு? கோஹினூர் டைமண்டும் போச்சு, அந்த மைடு அரியாசனமும் போச்சு. எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. புரியுதா பாருங்கம்மா. இதுவரை புரியுதாமா? சரி, அடுத்து என்ன ஆகுதுன்னா இவர் காலத்துல தான் முகல் சாம்ராஜ்யமே சிதறி போகுது. பாப்போமா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு காலத்துல மொத்த இந்தியாவையும் முகல் ரூல் பண்ணாங்க. மொத்த இந்தியாவையும் என்ன பண்றாங்க அப்படின்னா மொத்த இந்தியாவையும் ரூல் பண்றாங்க. சோ இந்த காலத்துல வந்து ஹைதராபாத் இருக்குல்ல, இங்க இந்த ஹைதராபாத் இண்டிபெண்ட் ஆகுது. அடுத்து பெங்கால் வந்து இங்க இண்டிபெண்ட் ஆகுது. பெங்கால் இங்க ஆவூது வந்து இண்டிபெண்ட் ஆகுது. இது மாதிரி 3 இண்டிபெண்டன்ட் கிங்டம் உருவாகுதுப்பா முகல்ஸோட சாம்ராஜ்யத்துல.
இது டிஎன்பிசி கொஸ்டின். யாரோட காலத்துல முகல் சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சுன்னா முகமது ஷாவோட காலத்துல 3 இண்டிபெண்டன்ட் கிங்டம் உருவாகுது. நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹைதராபாத். ஹைதராபாத் எப்போ உருவாகுது அப்படின்னா 1724 உருவாகுது. இதை உருவாக்குன யாருன்னா நிசாமுதீன். ரொம்ப முக்கியமான விஷயம். கர்நாடக வரலாம் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெங்கால உருவாக்குனது யார் அப்படின்னா முர்ஷித் குலி அகமது அப்படின்னு சொல்லிட்டு 1724 உருவாக்கி இருப்பார். அடுத்து ஆவூது யூபியில இருக்குல்ல, ஆவூத உருவாக்குறது யாருன்னா சதார் கான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 இடம் தனித்தனியா போகுதுப்பா. ஸோ 3 தனித்தனி இண்டிபெண்டன்ட் கிங்டமா உருவாகுது. நல்லா புரிஞ்சுங்க. முகமது ஷா காலத்துல என்ன ஆகுது அப்படின்னா முகல் சாம்ராஜ்யமே செதறி போகுது. ஆல்ரெடி மராத்தாஸ் வந்து பார்த்தா இண்டிபெண்டன்ட் கப்பம் கட்டிட்டு இருக்கும். சரியா, கப்பம் கட்டிட்டு இருக்கும். இங்க எல்லாம் மேலோட போகுதுன்னா அவன் சுதந்திரமா. இந்த 3 இடம் தான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஆவூது, ஹைதராபாத், பெங்கால், இது 3 தான் முக்கியமான இடம். இந்த 3 இடமும் என்ன ஆகுதுன்னா இண்டிபெண்டா போயிடறாங்க. இண்டிபெண்டா போனதால முகல் சாம்ராஜ்யம் டிஸ்இன்டகிரேட் ஆகுதுப்பா. முகல் சாம்ராஜ்யமே என்ன ஆகுதுன்னா டிஸ்இன்டகிரேட் ஆகுது. நோட் பண்ணிக்கோங்க. முகல்ஸ் கிங்டம் எப்ப டிஸ்இன்டகிரேட் ஆச்சுன்னா முகமது ஷா காலத்துல முகல் சாம்ராஜ்யம் டிஸ்இன்டகிரேட் ஆகுது. புரியுதாமா? சரி, அடுத்தது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அடுத்து யாரை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா அகமது ஷா பத்தி தான் பார்க்க போறோம். முகமது ஷாவோட பையன், சன் ஆஃப் முகமது ஷா. நம்ம மொத்தமா முகல்ஸ் முடிச்சு ரிவிஷன் பண்ணுவோம்ப்பா. மொத்தமா ரிவிஷன் பண்ணுவோம். கண்டிப்பா நீ ரிவிஷன் பண்ணுவோம். முகல்ஸ் முடிச்சு மொத்தமா ரிவிஷன் பண்ணுவோம். சரிங்களா? சரி, இந்த அகமது ஷா யாரு அப்படின்னா முகமது ஷாவோட பையன். இவருக்கு அடுத்த ஒரு மினிஸ்டர் இருப்பாருப்பா. அந்த மினிஸ்டரோட ஆதரவோட ரூல் பண்ணுவாரு. ஏன்னா சஃப்தர் ஜங் சொல்லுவாங்க. அப்படின்னு ஒருத்தர் மினிஸ்டர் இருப்பார். அகமது ஷா காலத்துல இருந்த ஒரு மினிஸ்டர் யாருன்னா சஃப்தர் ஜான் கான். ஸோ இவர் இனிஷியலா வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ண அகமது ஷா. பின்னாடி வந்து பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் கருத்து வேறுபாடு வந்துடும். அந்த கருத்து வேறுபாடுனால 2 பேரும் முட்டி மோதி நிற்பாங்க. பாருங்க, அகமது ஷா காலத்துல ஒரு மினிஸ்டர் இருந்தார். அவர் பேர் என்னப்பா? சஃப்தர் ஜங் கான் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கும் இவருக்கும் ஆகாம போயிருச்சு. பின்னாடி ஆகாம போயிருச்சு. இதனால 2 பேரும் சண்டை போடுறாங்க. இவரை ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அகமது ஷாவுக்கு இவர் ஜெயிக்க முடியாது தெரியும். என்ன பண்ணாரா, மராத்தாஸ்ட போய் ஹெல்ப் கேட்பார். இந்த மாதிரி இவன் அடிக்க வர்றான், நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, என் கஜால வந்து காசு எடுத்து உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா மராத்தாஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இவர் ஜெயிச்சுட்டு இவரை கொண்டுருவாங்க. நோட் பண்ணிக்கங்க. எழுதுறதுக்கு டைம் என்னாலும் சொல்லி கேளுங்கம்மா, நான் தரேன். சரிங்களா? அகமது ஷா வந்து யார் அப்படின்னா முகமது ஷாவோட பையன். இவர் காலத்துல மினிஸ்டருக்கும் இவருக்கும் வந்து ஒரு உள்நாட்டு கலவரம் வருது. அந்த உள்நாட்டு கலவரத்துல மராத்தாஸ்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு. மராத்தாஸ் ஹெல்ப் பண்றாங்க. சஃப்தர் ஜங்கை கொண்டுறாங்க. புரியுதாமா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இவர் காலத்திலேயே மறுபடியும் வந்து பார்த்தோன்னா யார் ஒரு படையெடுத்து வரா? நாதிர் ஷாவோட ஜெனரல் அப்தலி வந்து என்ன பண்ணுவா, படையெடுத்து வருவார். அப்தலி இன்வேடட் இந்தியா. மறுபடியும் வந்து என்ன பண்ண, எல்லா காசையும் கொள்ளடிச்சுப்பார். நாதிர் ஷா இருக்காருல்ல, நம்ம பார்த்தோம் நாதிர் ஷா தலைவர். ஸோ நாதிர் ஷா எந்த டைனாஸ்டி சேர்ந்தவர்னா துரானி எம்பையர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்கானிஸ்தான்ல இருக்கும்ப்பா. துரானி எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்ல இருக்கும். அந்த எம்பையர் சேர்ந்தவர். இவரோட ஜெனரல் தான் யாரு? அப்தலி வந்து மறுபடியும் போட்டு அடிப்பார். அப்தலி போய் அடிச்சு மறுபடியும் எல்லா பிளேஸையும் கேப்சர் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவாரு, புலிகேசி 2 மாதிரி வெள்ளை கோடி காட்டிட்டு எல்லா இடத்தையும் கூப்பிட்டு என்ன வேணா எடுத்துங்க, என்னை மட்டும் உயிரோட விட்டுருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவார். சரிங்களா? புரியுதா? பாருங்க, இதுவரையும் புரியுதாமா? ஸோ அப்தலி எப்ப இன்வைட் ஆனானா 1752லப்பா. அதே வருஷம் தான். இதுவரையும் புரியுதா? அடுத்து அலம்கீர் டூ. இது வந்து பார்த்தா ஜெகந்தர் ஷாவோட பையன், அகமது ஷாவோட தம்பி. சரியா? இவர் என்ன பண்ணா, ஜெயில தூக்கி போட்டுருவாங்கப்பா. அகமது ஷா வந்து பார்த்தா சண்டை முடிஞ்சவங்கன்னா இவன் டம்மி, இவனால எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஜெயில போட்டுருவாங்க. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து தம்பியோட சண்டை போட வருவார். சம்பளம் போடுவார். ஆனா தம்பி என்ன பண்ணுவாரு, மராத்தாஸ்ட ஹெல்ப் கேட்பாரு. அகமது ஷாவை டிஃபீட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இவர் காலத்துல நடந்த முக்கியமான விஷயம் பார்ப்போம். எழுதி தனியாக இங்க பாருங்க. அலம்கீர் காலத்துல முக்கியமா நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, நாதிர் ஷாவோட ஜெனரல் யாருப்பா? அப்தலி.
அப்தலி என்ன பண்றாருன்னா 1752 இந்தியா மேல படையெடுக்கிறாரு. இந்தியா மேல படையெடுக்கிறார். கரெக்டா? இந்தியா மேல படையெடுக்கிறார். இந்தியா மேல படையெடுத்து என்ன பண்றான்னா, இந்தியா மேல எடுத்து டெல்லியை தவிர மத்த சுத்தியுள்ள எல்லா இடத்தையும் கொள்ளடிக்கிறார். கொள்ளடிக்கிறார். எல்லா செல்வத்தையும் எடுத்துட்டு போயிறாங்கப்பா. எல்லா வெல்த்தையும் எடுத்துட்டு போயிறாங்க. ஒரு காசும் இல்ல. எல்லா காசையும் கொள்ளடிச்சு போயிட்டாங்க. அதனால இந்தியா கஜானாவே காலியாகுது. உடனே அகமது ஷா என்னை கொன்றாதீங்க, எவ்வளவு காசு வேணா கொள்ளடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அகமது ஷா வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் அடைஞ்சாரு. இவரை தூக்கி என்ன பண்ணாங்க, லாகூர் ஜெயில போட்டுருவாங்க. லாகூர்ல ஜெயில போட்டு நம்மளுக்கு யாரு ஃபேவரட்டா ஒரு ஆள் இருப்பான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து என்ன பண்ண அரசரா போறாங்க. அவன் தான் யாரு? அலங்கீர் டூன்னு ஒரு ஆள் இருப்பான். இவனோட தம்பி இவனை அரசர் ஆக்கிடுவாங்க. புரியுதா பாருங்க. இப்ப அந்த அலங்கீர் டூ தான் பார்க்க போறோம். இந்த அலங்கீர் டூ வந்து பார்த்தோன்னா அகமது ஷா வந்து சண்டை வரும்போது மராத்தாஸ் ஹெல்ப் கேட்பாரு. மராத்தாஸ் வந்து பார்த்தா ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா நாதிர் ஷாவோட ஜென்ரலோட நம்பிக்கையான ஒரு ஆள் இருப்பார். அப்தலியோட நம்பிக்கையான ஒரு ஆள் இருப்பார். அவரை வந்து இங்க ஜென்ரலா போட்டு போயிருப்பார். அவர் தான் யாரு? இமாதுல் முல்க்னு சொல்லிட்டு ஒரு ஆளு. இவர் யாருன்னா துரானி எம்பையரோட ஜெனரல். இவர் என்ன பண்ணாருன்னா அலங்கீர் டூவை போட்டு அடிப்பாருப்பா. ஏன்னா ஒரு கடத்த அலங்கீர் வந்து ரொம்ப எதிர்க்க ஆரம்பிச்சிடாரு. அதனால அலங்கீர் டூ என்ன பண்ணுவாருன்னா இவர் கொண்டுருவார். இனிமே உயிரோட இருக்க விடான்னு சொல்லிட்டு 1759 அலங்கீர் டூவை யார் கொள்றா? இமாதுல் முழுக்கு கொள்றாரு. இப்ப இதுவரை புரியுதா பாருங்க. அலங்கீர் டூவை மன்னராக்கினதும் வந்து பார்த்தோன்னா அப்தலி ஜெனரல். அவர் கொன்னது யாரு? அப்தலி ஜெனரல் தான். புரியுதா பாருங்கம்மா. இதெல்லாம் ரொம்ப இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்தாலே அது வந்து ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் அர்த்தம். இது வந்து பார்த்தோன்னா எக்ஸப்ஷனல் கேசஸ் இதுல தான் கொஸ்டின் கேட்கறது. சரியா? ஸோ கேட்டா நம்ம எழுத ரெடியா இருந்துக்கணும். அதுக்கு தான் நான் சொல்றேன். சரி, கேட்டாலும் நம்ம எழுத ரெடியா இருந்துக்கணும். அடுத்து ஆலம் ஷா டூ. சரியா? இவரும் ஒரு 47 வருஷம் ரூல் பண்ணி இருப்பா. 47 வருஷம் ரூல் பண்ணுவாரு. ஆனா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு இடத்தையும் கேப்சர் பண்ணல, எதுவுமே பண்ணல. இவர் காலத்தில் நடந்த முக்கியமான விஷயம் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டா இருக்கப்போ யார் முகலாய மன்னர்? அந்த கொஸ்டினுக்கு தான் இவர் எடுத்துட்டு வந்தார். யாருன்னா ஷா ஆலம் டூ. சரியா? ஷா ஆலம் டூ தான் யாரு? தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்கும் போது முகலாய மன்னர் யாரு? ஷா ஆலம் டூ. இப்போ பாரிட்டுமா யாரெல்லாம் வந்து இருக்கான்னு சொல்லி தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த சண்டை யாருக்கு மெயினா நடக்குது அப்படின்னா துரானி எம்பையர். யாருப்பா? துரானி எம்பையரோட ஜெனரல் யாருப்பா? அப்தலி. அவருக்கும் மராத்தாஸ் இவங்க 2 பேர் தான் சண்டே மெயினா நடக்குது. இந்த சண்டேல இவர் என்ன பண்ண, அப்தலிக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? இவர் ஹெல்ப் பண்ணுவாரு. அடுத்தது இவரோட பையன் அகமது ஷா அப்தலி, சுஜாது தௌலா, நஜிபுத் தௌலா அப்படின்னு சொல்லி நோபல்ஸ் எல்லாமே யார் சப்போர்ட் பண்ணா? இந்த ஷா ஆலம் டூக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இவர் யார் சப்போர்ட் பண்ணா? துரானி எம்பையருக்கு சப்போர்ட் பண்ணாரு. இந்த சண்டேல மராத்தாஸ் பயங்கரமா தோத்து போறாங்க. இதனால இவர் ஜெயிச்சாரு. ரொம்ப ஒரு முக்கியமான சண்டைப்பா. அக்டோபர் மாசம் நடந்திருக்கும் இந்த சண்டை. அக்டோபர் மாசம் 1761 நடந்தது. தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டோட மராத்தாஸ் டைனாஸ்டி மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும்பா. ஸோ அந்த சண்டை மட்டும் நடக்காம இருந்துச்சுன்னா மராத்தாஸ் வந்து பார்த்தோன்னா மொத்த உலகத்தையே பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த சண்டை நடக்கும்போது பாலாஜி விஸ்வநாதன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். பாலாஜி விஸ்வநாதன் சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப வெக்ஸாக இறந்துருவாங்க. இந்த சண்டையோட முடிவில் மராத்தாஸ் டைனாஸ்டி ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிடும். இப்போ புரியுதா பாருங்க. இந்த துரானி எம்பையர் அப்தலிக்கு யார் சப்போர்ட் பண்ணா? ஆலம் ஷா சப்போர்ட் பண்ணாரு. அவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணா? அகமது ஷா அப்தலி, சுஜாது தௌலா, நபிது தௌலான்னு சொல்லிட்டு 3 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. மராத்தா சார்பா யார் இருந்தாங்கன்னா விஸ்வாஸ் ராவும் சதாசிவராவும். இவங்க 2 பேரும் பாலாஜி பாஜிராவோட சன்னு. சரியா? சரி, அடுத்தது கடைசியா லேட்டர் முகல்ஸ் கடைசியால வந்து யார் அப்படின்னா இவர் தான். லேட்டர் முகல்ஸ் கடைசியா யாரு? பகதூர் ஷா. இவர் யாருப்பா? நம்ம கிரேட் ரிவால்ட் பார்த்துருப்போம். கிரேட் ரிவால்ட் நடக்கும் போது முகலாய மன்னன் சொல்லிட்டு ஒரு ஆளை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கிரேட் ரிவால்ட் நடக்கும் போது 1857 இவரை கிங் ஆக்குவாங்கப்பா. பகதூர் ஷா 2 வந்து கிங் ஆகும். இது டிபிசி கொஸ்டின் பா. கடைசி முகல் மன்னர் யாருன்னா பகதூர் ஷா 2. லாஸ்ட் கிங் ஆஃப் முகல்ஸ் வந்து யாருன்னா பகதூர் ஷா 2. சரிங்களா? பகதூர் ஷா 2 இவர் வந்து பார்த்தோன்னா 1861 ஜெயிலே இறந்துருவார். ரங்கோன் ஜெயில இறந்துருவார். இதோட முகல்ஸ் முடியுதுப்பா. அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷனும் லிட்ரேச்சரு நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா பார்க்க போறோம். இதுவரையும் புரியுதா பாருங்க.
கடைசியாக மொத்தமாக நான் ரிவிஷன் தரேன். வெயிட் பண்ணுங்க, மொத்தமாக ரிவிஷன் தரேன். இதுவரையும் புரியுதா பாருங்க. சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா முகல்ஸ் காலத்துல இருந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். இது டிஎன்பிசில கேட்குறாங்கப்பா. ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன், முகல்ஸ் காலத்துல பெண்கள் எப்படிலாம் இருந்தாங்க. சரி, பெண்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும்? சதி இருந்துச்சா? நான் எழுதி போடுறேன், என்னென்ன பிரச்சனை சொல்றேன், இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. விடோ ரீமேரேஜ், இதெல்லாம் பெண்களுக்குள்ள பிரச்சனைகள். ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருந்துச்சா இல்லையா? ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருந்துச்சா இல்லையா? இது கமெண்ட் பண்ணுங்கப்பா, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருந்துச்சா இல்லையா? அடுத்தது இது 3 பட்சம் சொல்லுங்க, அப்ப நான் மத்த சொல்றேன். சரி, பெண்களுக்கு சதி என்ற பழக்க வழக்கம் பெண்கள் மேல இருந்துச்சா இல்லையா அப்படின்னா முகல்ஸ் காலத்து இல்ல. முகல்ஸ் காலத்துல சதின்ற விஷயமே இல்ல. நோ, முகல்ஸ் காலத்துல சதின்ற விஷயமே இல்ல. மன்னர்களும் அதுக்கு வந்து அனுமதிக்கல. புரியுதா? சோ இது டிபிசி கொஸ்டின் பா. முகல்ஸ் காலத்துல சதின்ற ஒரு பழக்க வழக்கமே இல்ல. அடுத்தது விதவை ரிமூவர் இருந்துச்சுப்பா. விதவைகளுக்கு மறுமணம் இருந்துச்சு. மறுமணம் வந்து இருந்துச்சு. மறுமணம் இருந்துச்சு. அடுத்தது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பெண்களுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு இருந்துச்சுப்பா. கொஞ்சம் சில பகுதி இருந்துச்சு. ஈக்குவல் ரைட்ஸ் கிடையாது. ஈக்குவல் ரைட்ஸ் ஒரு சில பகுதி, ஸ்மால் பார்ட். சரியா? ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டில இருந்தும் சரி, அப்பாவோட சொத்துரிமையில சில பகுதிகள் இருந்துச்சு. ஈக்குவல் ரைட்ஸ் கிடையாது. வேற என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண என்னப்பா பொண்ணு பையன் அப்படின்னா பையன் தான் நகை போட்டு கொண்டு வரணும். மகர்னு சொல்லுவாங்க. அந்த பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? நீ தான் அந்த பொண்ணு நகை போட்டு கொண்டு வரணும். டவுரி நீ தான் கொடுத்து கல்யாணம் பண்ணணும். இதான் மகர்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? மகர் போட்டு தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு, மகர்னா வரதட்சணை கொடுக்கணும். ஒரு பையன் விட்டு வரதட்சணை கொடுக்கணும். சரியா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா வேற என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்து உமன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நிறைய உரிமை கொடுத்துருந்தாங்கப்பா. இந்து பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய வித உரிமை இருந்துச்சு. அவங்க கடவுளை வணங்குறதுக்கு உரிமை கொடுத்தாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இருந்த சொசைட்டியா இருந்துச்சு. இது ப்ரீவியஸ் இதுல நான் சொன்ன எல்லாமே கேட்டுருங்கப்பா. முகல் சாம்ராஜ்யம் சரி இருந்துச்சா? இல்ல. விடோரி மேரேஜ் இருந்துச்சு. பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்தாங்களா? இல்ல. ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கல, சில உரிமை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா முகல் சாம்ராஜ்யத்தில் யாரு டவுரி கொடுக்கணும்னா பையன் டவுரி கொடுக்கணும். அதுக்கு பேர் என்ன? மகர்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹிந்து பெண்களுக்கு வந்து அவங்க பிடிச்ச கடவுளை வணங்குறதுக்கு வழிபாடுகளுக்கு உரிமை உண்டு. ஓகேவா? இது புரியுதாமா? சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பார்க்க போறோம். முகல்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பார்க்க போறோம். வசீர்னா யாருப்பா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், பிரதமர் அர்த்தம். திவான்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர், ரெவன்யூ மினிஸ்டர். ஓகேவா? மிர்பாக்ஷினா யாருன்னா மிலிட்டரி டிபார்ட்மெண்டோட தலைவர், ராணுவ தலைவர். சரியா? பாக்ஷி. அடுத்து சாமான் எங்க வச்சிருப்போம்? அரண்மனையில வச்சிருப்போம். ஏன்னா சாமான் வந்து பார்த்தோன்னா விலை மதிப்பு இல்லாத பொருளா இருக்கும். இப்ப நம்ம பொருள்னு சொல்லுவோம். சாமான பெரிய பொருள். சரியா? அது வந்து அரண்மனை மேலதான் வச்சிருப்போம். அரண்மனை மேலாண்மை. ஓகேவா? அடுத்து சதார்ன்ற ஒரு என்ன பண்ணுவோம்னா மத விவாகங்கள்ல ஆராயிரம். மத விவகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து பார்த்தா சதார் ஆராய்வார். வாசி, இது டிஎன்பிசி கொஸ்டின்ப்பா. வாசின்றது டிஎன்பிசி கொஸ்டின். என்னன்னா நீதித்துறையோட தலைமை பரீத், ஸ்பை. இது ரெண்டுமே டிஎன்பிசி கொஸ்டின்ப்பா. இதுவும் கேட்கலாம். பரீத்னா ஸ்பை. ரெண்டு விஷயம் பாருங்க. வசீர்னா யாருன்னா அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர்ப்பா. வசீர்னா யாரு? ஃபினான்ஸ் மினிஸ்டர். திவான்றது யாரு? ரெவன்யூ மினிஸ்டர். மிர்பாக்ஷின்றது யாருன்னா ராணுவத்தோட சேர்ந்த தலைவர். சரியா? சாமான்றது வந்து பார்த்தா அரண்மனையோட மேலாண்மை. சரியா? ராயல் ஹவுஸ் ஹோல்டு சொல்லுவாங்க. அது சதார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த விவகாரங்களை பார்த்துக்கிறவர். வாசின்றவர் யார் அப்படின்னா நீதித்துறையோட தலைமை அதிகாரி. சரியா? பரீதுன்றவர் யார் அப்படின்னா ஸ்பை. இந்த 8 விஷயம் ரொம்ப முக்கியம், பாத்துங்க. சரிங்களா? அடுத்து பாவமா. அடுத்தது இவங்க எம்பேர் எப்படி பிரிச்சிருந்தாங்க முக்கியம் இல்ல, சும்மா பாத்துக்கலாம். சரிங்களா? எங்க பேர் சுபாஷ் சொல்லி பிரிச்சாங்கப்பா. சுபாஷ் பிரிச்சிருந்தாங்க. மத்தபடி வேற எதுவும் தேவையில்ல. திவான் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். இது மட்டும் பாத்துங்க. மத்தபடி வேற எதுவும் தேவையில்ல. சரி, அடுத்தது வந்து பார்த்தோன்னா சுபாஷை எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா சர்க்கார்னு சொல்லி பிரிச்சாங்க. சர்க்கார்னா மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட். சர்க்கார்னா என்னது? மாவட்டம். பராங்காஸ்ன்றது வந்து பார்த்தோன்னா தாசில் மாதிரி தாலுக்குன்னு சொல்லுவாங்க. தாசில் மாதிரி வில்லேஜ், கிராமங்கள். இந்த மாதிரி பிரிச்சுதான். ஃபர்ஸ்ட் சுபாஷ், அது கீழே சர்க்கார். அடுத்து வந்து பராங்காஸ்,
பராங்காஸ், அடுத்து என்னது வில்லேஜ். இந்த மாதிரி இப்படி பிரிச்சிருந்தாங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இது நம்ம வந்து பார்த்தா குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டாபிக் இருக்குல்ல, குரூப் 2 மெயின்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இதெல்லாம் படிப்போம். குரூப் 2 மெயின்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பேப்பர் இருக்குல்ல, அப்ப இதெல்லாம் நம்ம கண்டிப்பா படிப்போம். சுபாஷ், சர்க்கார், பராங்காஸ், வில்லேஜ். இதான் என்ன டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போஸ்ட்னா இப்ப இங்க இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போஸ்ட்னா இங்க இருக்கும். அப்போ வந்து எப்படி ரூல் பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் படிப்போம். சரிங்களா? அதுக்கு தான் இப்ப எழுதி போடுறேன். ஸோ கவனிச்சுங்க. அடுத்து ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். அக்பர் என்ன கொண்டு வந்திருப்பான்? ஜப்து சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பார். ஜப்து சிஸ்டம் கொண்டு, இது வந்து லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம். எப்படின்னா எவ்வளவு பயிர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி, எவ்வளவு விளைச்சல் இருக்கோ அதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ற லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம். நில வருவாய் முறைன்றது எதை பேஸ் பண்ணா எவ்வளவு விளைச்சல் இருக்கு, எவ்வளவு பயிர் வந்து விளைக்கிறாங்க, எவ்வளவு பேர் வேலை பார்க்குறாங்க, இதை பொறுத்து தான் அந்த லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் இருந்துச்சு. ஜப்து சிஸ்டம் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா ஐனி அக்பரி இவரோட ஆட்டோபயோகிராஃபில வந்து பார்த்தோன்னா லேண்ட் மெஷர்மெண்ட் சிஸ்டத்தை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அக்பரோடது. சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது ஸோ தோடர்மால் யாரோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா அக்பரோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். டிஎன்பிசி கொஸ்டின் பா. தோடர்மால் யாருன்னா அக்பரோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. இவர் வந்து பார்த்தோன்னா அக்பரோட ரெவன்யூ சிஸ்டம் சூப்பரா டிசைன் பண்ணியிருப்பாருப்பா. அக்பரோட ரெவன்யூ சிஸ்டம் சூப்பரா டிசைன் பண்ணியிருப்பாரு. என்னென்ன விஷயம்லாம் ஜப்தி சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாரா? ஜப்தி சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து மன்சாப்தாரி சிஸ்டம்னு ஒன்று பார்த்தோமா? மன்சாப்தாரி இது ரெண்டுமே யார் கொண்டு வந்திருப்பா அப்படின்னா யாரு? தோடர் மகள் தான் கொண்டு வந்திருப்பார். ராஜா தோடர் மகள் தான் அக்பருக்கு வலியுறுத்தி அவர் கொண்டு வர சொல்லியிருப்பார். அடுத்தது பிளசன்ட் வந்து பார்த்தோன்னா இந்த காலத்துல கேஷ் வாங்கியிருக்காங்கப்பா. எப்படிலாம் விவசாயம் இருந்துச்சோ அதை பொறுத்து வேலை செய்யணும் கேஷா கொடுத்துருக்காங்க. அவங்க விளைவிச்ச போடுறது ஒரு சில பங்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு, விவசாயம் நல்லா இருந்துச்சு. அடுத்து முகல்ஸ் வந்து பார்த்தோன்னா எந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண? மன்சப்தாரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா மன்சப்தாரி சிஸ்டம். சரியா? சரி, நான் ஆல்ரெடி சொன்னேன் தாக் அண்ட் சேரா சிஸ்டம் ஞாபகம் இருக்கா? யாரு இப்ப கொண்டு வந்தது? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தாக் அண்ட் சேரா சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தின டெல்லி சுல்தான் யாரு? நேரத்துக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்திருக்கணும், பார்ப்போம். சரியா? ஸோ முகல்ஸ் வந்து என்ன சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா மன்சப்தாரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ நோபல்ஸ்க்குலாம் வந்து ரேங்க் போட்டாங்க. ஸோ ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3 போட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா குதிரைப்படை வீரர், காலன்படை வீரர் எல்லாருக்கும் ரேங்க் கொடுத்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ இனிஷியலா வந்து ஒரு ஆளுக்கு ஒரு போஸ்ட் இருந்துச்சு. ஜஹாங்கீர் காலத்துல 2 ஆச்சு. இது அடுத்து வந்து ஷாஜகான் காலத்துல 4 ஆச்சு. அந்த மாதிரி போஸ்ட் போச்சு. சரிங்களா? சரி, அடுத்தது போறீங்களா? யாரு இப்போ தாக் அண்ட் சேரா சிஸ்டத்தை உருவாக்குனது? தாக் அண்ட் சேரா சிஸ்டத்தை உருவாக்குன டெல்லி சுல்தான் யாரு? இன்னும் வரலையே, ஆன்சர் வரலையே. சரி, பார்ப்போம். சரி, அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஜகீர்னு சொல்லுவாங்க. ஜகீர்னா வந்து பார்த்தோன்னா லேண்ட் ரெவன்யூ, ஜகீர்தார் சொல்லுவாங்க. லேண்ட் ரெவன்யூ மெஷர்மெண்ட் சிஸ்டம், லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம். ஸோ எப்படி ஜமீன்தார் முறை, ரயத்வாரி முறை, மகால்வாரி முறை இருந்துச்சோ அதே மாதிரி ஜகீர்தார் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம். இதை பார்த்து தான் என்ன பண்ணிருப்பாங்க? ஜமீன்தார் சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது இவங்க எப்படி ரூல் பண்ணாங்கன்னா இஸ்லாமிக் லா, ஷரியத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஷரியத் லா பேஸ் பண்ணி தான் அலாவுதீன் கில்ஜிப்பா. சூப்பர்ப்பா அலாவுதீன் கில்ஜி ஷரியத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஷரியத் பேஸ் பண்ணி தான், நீதி பேஸ் பண்ணி தான் ரூல் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, இதெல்லாம் தேவையில்லை, சும்மா தெரிஞ்சுக்கணும் சொல்றேன். அடுத்தது குவாசி. இவர் யாருப்பா? நீதித்துறையோட தலைமை அதிகாரி. இவர் தான் என்ன பண்ணுவாரு? கிராமங்கள்ல, சிட்டில நடக்கிற எல்லா சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ் எல்லாத்தையும் இவர் தான் வாதாடுவாரு. அதை வந்து வழக்கு விசாரிப்பாரு. அதே மாதிரி ஹிந்து லாஸையும் மதிச்சிருக்காங்க. ஹிந்து பெண்கள் அவங்க கஸ்டம்ஸ் ஃபாலோ பண்றவங்க அனுமதிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது முகல்ஸ் வந்து இன்டர்னல் ட்ரேடும் பண்ணாங்க, எக்ஸ்டர்னல் ட்ரேடும் பண்ணாங்கப்பா. சூப்பரா பண்ணாங்க. எக்ஸ்டர்னல் ட்ரேடு என்னெல்லாம் விஷயம் ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா காட்டன் பண்ணாங்க, இண்டிகோ, சால்ட் பெப்பர், ஸ்பைசஸ், சில்க், ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். சரி, காட்டன் எங்கப்பா ஃபேமஸ் ஆச்சு? முகல் சாம்ராஜ்யத்துல காட்டன் எங்க அதிகமா விளைஞ்சிச்சு? நீங்க மேப் பாருங்க சுமாராப்பா. மேப் பாருங்க. பாருங்க, இதுல இந்த இடம் ஃபுல்லாவே காட்டனுக்கு ரொம்ப ஃபேமஸா இடம். இது முகல்ஸ் ரொம்ப எஃபெக்டிவ் யூட்டிலைஸ் பண்ணி சவுதி அரேபியா எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னா சில்க், காட்டனு, சில்க்கு, ஜூட்டு இதெல்லாம் ஃபேமஸ். ஜூட்டு. கீழே வந்தீங்கன்னா ஸ்பைசஸ். கீழே ஃபுல்லா ஸ்பைசஸ்.
ஸ்பைசஸ். சரிங்களா? ப்ரீசியஸ் ஸ்டோன்லாம் வந்து பார்த்தா ராஜஸ்தான்ல, ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் ராஜஸ்தான்ல கிடைச்சது. இந்த மாதிரி மொத்த இந்தியாவில் எல்லா பொருட்களும் என்ன பண்ணாங்க, ட்ரேடு பண்ணாங்க. இன்டர்நேஷனல் ட்ரேடு பண்ணாங்க, டொமஸ்டிக் ட்ரேடு பண்ணாங்க. ஸோ இது முக்கியமான விஷயம், நோட் பண்ணி என்னென்ன விஷயம்லாம் ட்ரேடு பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காட்டன், அப்புறம் இண்டிகோ, சால்ட் பெப்பர், சால்ட் பெட்ரி, அப்புறம் மசாலா பொருட்கள், ஸ்பைசஸ். சரியா? சால்ட் பெட்டர்னு ஒண்ணு இல்லப்பா, உப்புப்பா, உப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? அடுத்து வந்து சில்க், பட்டு, அப்புறம் ப்ரீசியஸ் மதிப்புள்ள ரத்தினங்கள். இது எல்லாத்தையுமே என்ன பண்ண, இன்டர்நெட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சரியா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா பொருளாதாரம். ஸோ இவங்க எப்படி பொருளாதாரம் இருந்துச்சுன்னா, விவசாயம் சார்ந்த இவங்க பொருளாதாரம் இருந்துச்சு. அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. சரி பார்ப்போம். யாரு ரொம்ப முக்கியமான பஞ்சகர்ஸ். பஞ்சகர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க தான் வந்து ரொம்ப முக்கியமான ஆளா இருந்தாங்க. மொபைல் ட்ரேடர்ஸ் சொல்லுவாங்க. அதிக அளவில் வந்து பொருளை எடுத்துட்டு போய் செஞ்சு அங்க வர்த்தகம் பண்றவங்க. சரிங்களா? அடுத்து மெர்ச்சன்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா சேத்து, போக்ரா, முல்தானின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? அதெல்லாம் தேவையில்லை. அடுத்து வந்து ரிலிஜியன்ஸ். முகல் சாம்ராஜ்யத்தில் ரிலிஜன் எப்படி இருந்துச்சு, சூஃபிசம், சீக்கிசம், கிறிஸ்டியானிட்டி எல்லாம் எப்படி இருந்துச்சு பார்ப்போமா? இந்த சீக்கிசம் மொத்தம் 10 குரு, 10 குரு, கரெக்டா? 10 குருஸ். இதுல 5th குரு யாருப்பா கொண்டிருப்பா? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்கப்பா. முகலாய மன்னர் ஒரு ஆள் வந்து 5th குருவை கொண்டிருப்பார். அவர் பேர் என்ன, யார் கொண்டா? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ சீக்கிசம் பார்க்க போறோம். சீக்கிசம் வந்து முகலாய காலத்துல உருவாச்சு. ஸோ முகல்ஸோட மன்னர் என்ன பண்ணியிருப்பார்னா, 5th குருவை கொண்டிருப்பார். 5th குருவை கொண்டிருப்பார், கில் பண்ணியிருப்பாரு. அவரோட பேர் என்ன, யார் கொண்டா? கில்டு பை ஹூம்? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கமெண்ட் பண்ணுங்கம்மா, கமெண்ட் பண்ணுங்கம்மா, ஃபாஸ்டா கமெண்ட் பண்ணுங்க. 5th சி குரு யாருப்பா? நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேற்று கிளாஸ்ல பார்த்தோம்ல, யாருப்பா? யார் கொன்னா? எந்த முகலாய மன்னர் 5th சி குரு கொண்டாரு? கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னும் வரலையே, கமெண்ட் வரலையே. போடுங்க. இன்னும் வரலையேம்மா. என்னாச்சு? சரி நான் சொல்றேன். ஜஹாங்கீர் தான் என்ன பண்ணாரு, 5th சி குருவை டிஃபீட் பண்ணிவார். அவர் பேர் குரு அர்ஜுன் தேவ். அவரை டிஃபீட் பண்ணுவாரா? அர்ஜுன் தேவை டிஃபீட் பண்ணாரு. அடுத்து அவுரங்கசீப் என்ன பண்ணுவாரா, 9th சி குருவை கொள்வாரா? அவுரங்கசீப் வந்து பார்த்தா 9th சி குருவை கொள்வாரா? அவர் பேர் வந்து பார்த்தோன்னா குரு தேஜ் பகதூர் சாஃப்ரு. கொள்வாரா? சரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சீக்கியத்தை உருவாக்கின யார் அப்படின்னா குருநானக். சீக்கியத்தை உருவாக்கின யாருன்னா குருநானக். 15th சென்ச்சுரியில உருவாக்கி இருப்பார். என்ன சொல்லிடலாம், ஒரு இறைவனுக்கான பக்தி மற்றும் சமத்துவத்தை வழியல். மெயினா இந்த பிரின்சிபல் சீக்கிசம்னாலே சோசியலிசம் தான். இந்த சீக்கிசம் நபர்கிட்ட பேசிங்களா, பஞ்சாப்ல இருப்பாங்க, ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. ஆள் தலையில தொப்பி வச்சிருப்பாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. எங்க ஊர்ல வந்து ஒரு இடம் இருக்குப்பா, நார்த்தாம்பல சைடு போற வழியில, புதுக்கோட்டை தான், நார்த்தாம்பல சைடு போற வழியில வந்து பார்த்தா ஒரு கிராமமே இருக்கு. அந்த கிராமத்துல யாருமே போன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது வந்து வீட்டுக்குள்ள யூஸ் பண்ண மாட்டாங்க. ஊரை விட்டு வெளியே வந்தா யூஸ் பண்ணாங்க. செருப்பு போட மாட்டாங்கப்பா. அவங்க ஊர்ல யாருமே செருப்பு போட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஊர்ல கரண்டே கிடையாதுப்பா. அது கேள்விப்பட்ட மெய்வெளி சாலைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப முக்கியமான நியூஸ்லாம் ரொம்ப பரபரப்பா வந்துச்சு. அவங்க வந்து பர்ஃபெக்ட் சிக்கிசம் ஃபாலோ பண்றாங்க. ரொம்ப சுத்தமா சிக்கிது. நான் அந்த இடத்துல ஒரு வாட்டி போய் பார்த்தேன். கரண்டே இல்லப்பா. ஒரு வீட்லயும் கரண்ட் இல்ல. அவங்க வந்து பார்த்தா எப்படி சொல்றது, சோலார் லைட்டை பேஸ் பண்ணி இயற்கையை கடவுளா வச்சுட்டு இயற்கையை பேஸ் பண்ணி மட்டுமே வாழ்றாங்க. ஃபேன் இல்ல, கரண்ட் இல்ல, வாஷிங் மிஷின்ல எதுவுமே இல்ல, மிக்சி கூட இல்ல. எல்லாமே கல்லு, அந்த இது அரைப்போல கிரைண்டர் கூட இல்ல. கிரைண்டர் நம்ம மாவாட்டும், அந்த கிரைண்டர் அது கூட அவங்க உலக்கையை போட்டு ஆட்டுறாங்க. சூப்பரா இருந்துச்சு. அவங்க கூட ஏன்னா அவங்க வந்து எல்லா மக்களும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. எல்லா மக்களும் மெய்வெளி சாலைன்னு சொல்லிட்டு ஊருக்குப்பா, கேள்விப்பட்டிருந்தா சர்ச் பண்ணி பாருங்க. புதுக்கோட்டையில பர்ஃபெக்டா சீக்கிசம் ஃபாலோ பண்றாங்க. அந்த காலத்துல எப்படி சீக்கிசம் இருந்துச்சோ அதை இன்னமும் ஃபாலோ பண்றாங்க. மெய்வெளி சாலைன்னு சொல்லி புதுக்கோட்டையில இருக்கு. அதை வந்து ரொம்ப பரவாயில்ல. அவங்க இதுல வந்து பார்த்தோன்னா ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. எல்லாரும் சமம், எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். எல்லார் வீடும் கூரை தான் இருக்கும். எல்லார் வீட்லயும் கூரை தான் இருக்கும். நான் வேணா காட்டுறேன் பாருங்க. இருங்க அப்படின்னு நான் காட்டுறேன். ஒரே நிமிஷம் பாருங்க, இப்ப நான் காட்டுறேன். அது ஊரே சூப்பரா இருக்கும்பா. நீங்க யாராவது போய் தான் போய்
எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அந்த ஊர் இப்படிதான்ப்பா இருக்கும். தெரியுதா பாருங்க, தெரியுதா பாருங்க, இதான்ப்பா அந்த ஊரு. சீக்கிசம் பர்ஃபெக்டா சீக்கிசத்தை ஃபாலோ பண்ற ஊருக்கு தான். பர்ஃபெக்டா சீக்கிசத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. பர்ஃபெக்டா சீக்கிசம். அந்த இடம் ஃபுல்லாவே கூரை வீடா தான் இருக்கும். ஒரு மேடு வீடு, எந்த வீடுமே இருக்காது. மேடு எந்த வீடும் இருக்காது. மெய்வெளி சாலைன்னு சொல்லிட்டு ஊரு. அந்த ஊர் ஃபுல்லாவே எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். பாருங்க, தனியா இது பண்றேன். பர்ஃபெக்ட் சீக்கியத்தை ஃபாலோ பண்றாங்க. பர்ஃபெக்டான சீக்கியத்தை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் வந்து வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம ஃபோன் இல்லாம வாழ்ந்தா செத்து போயிடுவோம். ஃபோன் இல்லாம வாழ்ந்தா செத்து போயிடுவோம். ஆனா இவங்க வந்து பார்த்தோன்னா இன்னமும் வந்து பார்த்தோன்னா அந்த சீக்கியத்தை பியூரா ஃபாலோ பண்றாங்க. ரீசெண்டா அது பிரதமர் மோடியே அந்த ஊருக்கு போயிட்டு வந்தாருப்பா. பிரதமர் மோடியே வந்து அந்த ஊருக்கு போயிட்டு வந்தாரு. அதனால தான் சொல்றேன். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் பேர் போன ஊர் தான் அந்த மெய்வெளி சாலைன்னு சொல்லிட்டு ஊரு. அங்க வந்து பர்ஃபெக்டான சீக்கியத்தை ஃபாலோ பண்றாங்க. பர்ஃபெக்டான சீக்கியம். தலையை தர்பான் போட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப வந்து ரிஜிடா ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, ஒரே கடவுள், இயற்கை தான் சோஷியல் ஜஸ்டிஸ். இதை ஃபாலோ பண்ணி வாழ்றவங்க யாரு? சீக்கிசம். சீக்கிசம். சரிங்களா? அடுத்து 10 குரு, 10 பேர் என்ன பண்ணா சீக்கியத்தை பயங்கரமா ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. லாஸ்ட் குரு தான் யாரு? குரு கோபிந்த் சிங். குரு கோபிந்த் சிங் இவர் தான் கல்சான்னு சொல்லிட்டு ஸ்கூலை உருவாக்கி இருப்பார். கல்சான்னு சொல்லி ஸ்கூல் உருவாக்கிரு. முகல்ஸ் காலத்துல அதிகமா சீக்கியர்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுப்பா. அவுரங்கசீப், ஜஹாங்கீர் போன்ற ஆள்கள்லாம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணா, ரொம்ப பிரச்சனை பண்ணா. இருந்தாலுமே சீக்கிசம் சூப்பர் டெவலப் ஆச்சு. சரி, இவங்களோட வந்து பார்த்தோன்னா முக்கியமான புனித நூல் வந்து பார்த்தோன்னா குரு கிரனத். குரு கிரனத் சஹீப்னு சொல்லுவாங்க. இதுதான் எங்களோட வழிபடும் நூலா இருந்துச்சு. குரு கிரனத் சஹீப்னு சொல்லிட்டு ஒரு வழிபடும் நூலா இருந்துச்சு. சரிங்களா? அடுத்தது சூஃபிசம். ஸோ சீக்கிசம் இவ்வளவுதான்ப்பா. இது தெரிஞ்சா போதும். சீக்கிசம் தான் போதும். சூஃபிசம். சூஃபிசம் முகல்ஸ் காலத்துல இருந்துச்சு. இது எப்படின்னா, சூஃபிசம்ன்றது சடங்குகள் மற்றும் கடுமையான மத போதங்களுக்கு மீறி உயர்ந்த பக்தி மற்றும் இறைவனமான காதலை வலியுறுத்துது. அதாவது என்னன்னா, ரொம்ப வந்து பார்த்தோன்னா உணர்ச்சி வசமா இருப்பாங்க. கடவுளுக்கு ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருப்பாங்க. கடவுள் தான் எல்லாமே, கடவுள் சொன்னா கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க. சாதி சமய சடங்கு மேல ரொம்ப இதுவா இருப்பாங்க. மத போதங்கள்னு சொல்லுவாங்க. சூஃபிசம்ன்றது வந்து பார்த்தோன்னா மத போதங்கள்ல ரொம்ப பேர் பட்டது. இந்த சூஃபி ஆர்டரை வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் எப்படி சொல்லுவாங்கன்னா சிஸ்டி அண்ட் சௌர்வதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா முஸ்லீம்ஸும் சீக்கிய முஸ்லீம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான்ப்பா. சூஃபிசம் சொல்லுவாங்க. சூஃபிசம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இதுல வந்து யாரு இதை வழிபட்டார் அப்படின்னா, முகலாய மன்னரான அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வழிபட்டு அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணியிருப்பார். சூஃபிசத்தை ஃபாலோ பண்ணியிருப்பார். சரிங்களா? சூஃபிசத்தை ஃபாலோ பண்ணியிருப்பார். சரிங்களா? வேற ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் கிறிஸ்டியானிட்டி வந்து பார்த்தோன்னா இவர் காலத்துல வளர ஆரம்பிச்சிருக்கும். யார்? முகலாய காலத்துல. எப்படி இந்தியாவுக்குள்ள வந்துன்னா போர்ச்சுகீஸ் தான் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். யாரு ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ண கிறிஸ்டியானிட்டி யாருப்பா ஸ்ப்ரெட் பண்ணா? ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் பண்ண கிறிஸ்டியானிட்டி யாரு ஸ்ப்ரெட் பண்ணா? ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்து கிறிஸ்துவ மதத்தை ஸ்ப்ரெட் பண்ணது யாரு? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எந்த வருஷம்? இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் பண்ணது யாரு? எந்த வருஷம்? சரிங்களா? அடுத்து வந்து அக்பர் என்ன பண்ணா, ஜீலியஸ் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து கூப்பிட்டுருப்பாரு. வாங்க வந்து எங்க முகல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத போதங்கள்லாம் கொடுங்க, எல்லாமே கொடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. இவரோட காலத்துல என்ன ஆகும்னா, சர்ச்சஸ் ஆக்ராலையும் கோவாலையும் அக்பரோட காலத்துல என்ன பண்ணிப்பாரு, சர்ச்சஸ் நிறைய கட்டிப்பாங்க. சரியா? சரி, இப்ப சொல்லுங்க, யாரோட காலத்துல இந்தியால ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆச்சு? இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். பார்த்தியன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். பெர்ஷியன் இன்வென்ஷன் சொல்லி பார்த்தோம். டீட்டெயிலாக வந்து பார்த்தா ப்ரீவியஸ் ரெக்கார்ட் கிளாஸ்ல இருக்கு. போய் பார்க்காதவங்க பாருங்க. 10th AD சரியா? சென்ட் தாமஸ் வந்து 10th AD வந்து இந்தியாவில் பார்த்தியன்ஸ் ரூல் பண்ணும்போது கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பார். இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆனது 10th AD. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. நான் பார்த்தியன் கிளாஸ் நடத்தும் நான் சொன்னேன். ஸோ அந்த கிளாஸ் பார்க்காதவே பாருங்க. சரிங்களா? ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 20 கிளாஸ்ல போட்டாச்சுப்பா. 20 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஷியன் இந்தியா ஃபுல்லாக போட்டாச்சு. அதையும் பாருங்க. ரெக்கார்டர் வீடியோ தான். அதையும் பாருங்க. PDF வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதையும் பாருங்க. சரிங்களா? சரி, அடுத்தது ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சுன்னா, முகலாய ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சுன்னா, இஸ்லாமிக், பெர்ஷியன், இந்தியன் ஸ்டைல் பேசிக் மூணே கம்பைன் பண்ணி தான் இருந்துச்சு. மூணே கம்பைன் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு நோட்டபிளான எக்ஸாம்பிள் வந்து ரெட் ஃபோர்ட், ஹுமாயூன் டாம்பு, தாஜ்மஹால், இதெல்லாம் வந்து நோட்டபிள் எக்ஸாம்பிள். ரொம்ப ரொம்ப அறிவு தார்ந்து கட்டியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பெயிண்டிங்ஸ். நம்ம முகல்ஸ் பெயிண்டிங்ஸ் பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அக்பரோட பெயிண்டிங்கா இருக்கட்டும், ஹுமாயூனோட பெயிண்டிங்கா இருக்கட்டும், நிறைய பார்த்துருக்கோம். அடுத்தது ஸோ இதோட முடியுதுப்பா. அபுல் ஃபாசல்
அபுல் ஃபாசில் இருந்தா ஐனி அக்பரி, அக்பர் நாமா. இதை வந்து பார்த்தா அக்பரை பத்தி சொல்லியிருக்கும், அக்பரோட காலத்துல இலக்கியத்தை பத்தி சொல்லியிருக்கும், அக்பரோட காலத்துல இலக்கிய பத்தி சொல்லியிருக்கும். அடுத்து ரீஜனல் லாங்குவேஜ் பார்த்தா ஹிந்தி, உருதுலாம் டெவலப் ஆயிருக்கும் இவங்க காலத்துல. இதோட முகல்ஸ் முடியுதுப்பா, இதோட முகல்ஸ் முடியுது. இப்போ நம்ம குயிக்கா என்ன பண்ண போறோம், முகல்ஸ் ரிவிஷன் பண்ண போறோம். இதுவே டவுட் எதாவது இருந்தா போய் பாருங்க. ஸோ குயிக்கா நம்ம முகல்ஸ் ரிவிஷன் பண்ண போறோம். இதுவே டவுட் எதாவது இருந்தா போய் பாருங்கப்பா, போய் பாருங்க. இதுவே டவுட் எதா இருக்கா, இதுவே டவுட் எதா இருக்கா, இதுவே டவுட் எதா இருக்காமா, இதுவே டவுட் எதா இருக்கா? இந்த குயிக்கா என்ன பண்ணணும், முகல்ஸ் ஃபுல்லா A to Z ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ண போறோமா, A to Z ஃபுல்லா ரிவிஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா முகல்ஸ் ரிவிஷன் பண்ண போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு தம்ஸ் போட்டு விடுங்க, ஒரு தம்ஸ் போட்டு விடுங்க, ஆரம்பிச்சாலும் ஒரு தம்ஸ் போட்டு விடுங்க. டவுட் இல்ல, டவுட் இல்ல, தம்ஸ் போட்டு விடுங்க, ஆரம்பிச்சாலும் ஒரு தம்ஸ் போட்டு விடுங்க, ஆரம்பிச்சாலும் தம்ஸ் போட்டு விடுங்க, ஒரு தம்ஸ் போட்டு விடுங்க, ஆரம்பிச்சிடும். முகலாய மன்னர் ஃபர்ஸ்ட்ல இருந்து A to Z ஆரம்பம், A to Z ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து பார்த்தோம்னா நம்ம பாபர் வந்து பார்த்து வரிசையா பார்த்துரும், வரிசையா ரிவிஷன் மாதிரி. இன்னைக்கு வந்து ஒரு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நான் சொல்லிடுறேன். தம்ஸ் போட்டு விடுங்க, ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்கலாமா? டவுட் எதா இருக்கா, டவுட் எதா இருக்காமா, டவுட் எதா இருக்கா? டவுட் எதா இருக்காமா? ஹவு டு டவுன்லோட் பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருவேம்மா, பிடிஎஃப் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். பிடிஎஃப் நீங்கள் டெவலப் பண்ணி படிச்சுக்கலாம். பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், டெவலப் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, ஆரம்பிச்சலாமா? சூப்பர்மா. ஸோ முகல்ஸ் என்ன மொழி சொல்பா அப்படி சொல்லிட்டு, முகல்ஸ் என்ன மொழி சொல்லு, பாரசீக மொழி, மங்கோல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ மங்கோல்ஸ் சொல்லுவாங்க. சரியா, மங்கோல்ஸோட பெர்ஷியன் லாங்குவேஜ் மொழி தான் இந்த முகல்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் சங்கிஸ்கான் சொல்லி பார்த்தோம், தைமூர் சொல்லிட்டு 2 பேரை பார்த்தோம். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, மாத்தி ரூல் பண்ணிப்பாங்க. இந்த வம்சம் சேர்ந்தவங்க தான் யாரு, முகல்ஸ். இந்த வம்சம் சேர்ந்தவங்க யாருன்னா பாபர் ஃபர்ஸ்ட் வராரு. ஏப்ரல் 21, 1521 பேட்டில் ஆஃப் பானிபட் சொல்லி பேட்டில் நடக்குது. இதுல இப்ராஹிமோட டிஃபீட் பண்ணி என்ன பண்ணாரு, முகல்ஸோட ராஜ்யத்தை யார் எஸ்டாப்ளிஷ் பண்றா, பாபர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இந்த பாபர் யாருன்னா, அவங்க அம்மா வந்து பார்த்தா மங்கோல் சேர்ந்தவங்க, அவங்க அப்பா வந்து யாரு, தைமூர் வம்சம் சேர்ந்தவங்க. 2 பேரும் வந்து வம்சம் சேர்ந்தவங்க தான் ரூல் பண்றாரு, பாபர் ரூல் பண்றாரு. ஸோ பாபர் ஃபர்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ பாபர் ரொம்ப முக்கியமான ஆள் சொல்லி பார்த்தோம். ஃபர்கானான்னு சொல்லி ஒரு இடத்த சேர்ந்தவர். அடுத்து 1519 ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பெஜ்பூர், பேட்டில் ஆஃப் பேஷ்வரான்னு சொல்லுவாங்க. இதுல வந்து யூசுஃபாயின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பாரு. இதுல டிஃபீட் பண்ணி என்ன பண்ணாரு, இவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு. பிபி முகரான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அடித்தளம் போடுவாரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா 1520 அஃப்ரி ட்ரைப்ஸை டிஃபீட் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வர வழி பாதையை வந்து பார்த்தா செக்யூர் பண்ணுவார். இந்தியாவுக்கு வந்து வர பாதையை செக்யூர் பண்ணுவார். 1524 பஞ்சாப்ல வந்து பார்த்தா தௌலத் கான் லோடி டிஃபீட் பண்ணிட்டு அந்த இடத்த கேப்சர் பண்ணிட்டு அவரே கவர்னர் ஆக்கிடுவார், அவரோட விசுவாசியை மாத்திடுவார். அடுத்து 1526 என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். இதுல தான் என்ன பண்றாரு, பாபர் மிலிட்ரி பவுடரு, கன் பவுடரு, வீரங்கி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இப்ராஹிம் டிஃபீட் பண்றாரு. ஸோ ஏப்ரல் 21 1526 நடக்குது சண்டை. இந்த சண்டையோட யாரு முடியுது, டெல்லி சுல்தான் முடியுது. அடுத்து பேட்டில் ஆஃப் கன்வா, பாபர் யாரை டிஃபீட் பண்றாரு, ராணா சங்கா டிஃபீட் பண்ணி என்ன பண்றாரு, அந்த கன்வான்ற பிளேஸ் ஆக்ரால இருக்குல்ல, அந்த பிளேஸ், அந்த ராஜ்புட் பிளேஸ் எல்லாம் கேப்சர் பண்றாரு. அடுத்து பேட்டில் ஆஃப் சந்தேரின்றது யாருன்னா, பாபர் என்ன மெஹந்தி ராயை டிஃபீட் பண்றாரு. அந்த ஊர் பொண்ணுலாம் என்ன பண்றாங்க, சதின்ற வழக்குல போய் உழுது செத்து போயிறாங்க. சதின்ற மாதிரி என்ன நெருப்பு மூடி செத்து போயிறாங்க. எங்க பாபர் நம்மளை கொண்டுருவான்னு சொல்லிட்டு, பாபர் நம்ம தப்பா நடத்திடுவாரான்னு சொல்லிட்டு இறந்துருவாங்க. அடுத்து பாபர் என்ன பண்ணா, முகமது டிஃபீட் பண்றாரு. இவர் யாருன்னா இப்ராஹிமோட தம்பி அவர் டிஃபீட் பண்றாரு. பேட்டில் ஆஃப் காக்ரா. ஸோ பேட்டில் ஆஃப் கன்வா, பேட்டில் ஆஃப் சந்தேரி, பேட்டில் ஆஃப் காக்ரா. ஸோ 1519 வந்து 1529 வரைக்கும் 11 வருஷம் நடந்த சண்டையில சூப்பரா ஜெயிச்சிருப்பார். பாபர் ஜெயிச்சு ஒரு முகல்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். சரிங்களா? ஸோ பாபர் இந்தியா ரூல் பண்ணதுன்னு பார்த்தோம்னா மொத்தம் 4 வருஷம் தான். பாபர் இந்தியா ரூல் பண்ணதுன்னு பார்த்தா 4 வருஷம் தான். 1526 இருந்து 30 வரையும் அதுல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துட்டு போனாரு. முகல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துட்டு போனாரு. சரிங்களா? முகல்ஸோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துட்டு போனாரு. சரி, எந்த பேட்டிலுக்கு அப்புறம் வந்து கசினோ டைட்டில் கிடைச்சுன்னா பேட்டில் ஆஃப் கன்வா 1527 நடந்துச்சுல, பேட்டில் ஆஃப் கன்வா. அந்த கன்வாக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன கிடைச்சுன்னா கசின் சொல்லிட்டு ஒரு டைட்டில் கிடைச்சிச்சு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா அடுத்து இவருக்கு பாதுஷான்னு சொல்லி டைட்டில் ஒரு டைட்டில் இருக்கு. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோன்னா பாபரோட ஆட்டோபயோகிராஃபி. தசகி பாபரி, பாபர் நாமன்னு சொல்லுவாங்க. இது வந்து துருக்கிய மொழியில் எழுதப்பட்டது. இதுல அவரோட வாழ்க்கை வரலாறு பத்தி பேசியிருப்பாரு. மொத்தமா என்ன சொல்லியிருப்பாரு, இந்தியோட கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, இந்தியோட புவியியல் அம்சம் இருந்துச்சு, எல்லாத்த பத்தி பேசியிருப்பாரு. அடுத்தது
முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோன்னா சார் பகாஸ்ன்னு சொல்லி ஒரு கார்டன் உருவாக்கியிருப்பார். சார் பகாஸ்ன்னு சொல்லி ஒரு கார்டன் உருவாக்கியிருப்பாரு. அடுத்து நிறைய விதமான வந்து பெயிண்டிங்ஸ் வந்து உருவாக்கியிருப்பார். சரிங்களா? அடுத்தது ஹுமாயூன் வந்து பாபரோட ஃபர்ஸ்ட் பையன். மொத்தம் பாபர் 4 பையன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பையன் யாரு? ஹுமாயூன். இவர் மீனிங் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஃபார்ச்சுன்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். மோஸ்ட் ஃபார்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் காலத்துல எந்த ஒரு விஷயத்தையும் அதிர்ஷ்டமா இல்ல. ஒரு காலமே என்ன ஆச்சு? ஃபுல் அண்ட் ஃபுல் துரதிருஷ்டமா போயிடுச்சு. ஒரு காலமே ஃபுல்லா என்ன ஆச்சு? துரதிருஷ்டமா போயிருச்சு. ஒரு காலம் ஃபுல்லாவே துரதிருஷ்டமா போச்சு. அதிர்ஷ்டமே இல்லாத ஆள். சரிங்களா? அன்லக்கி ஆள். மொத்தமா 11 வருஷம் ரூல் பண்ணாரு. 1530 இருந்து 40 ரூல் பண்ணாரு. 55 இருந்து 56 ரூல் பண்ணாரு. ஒரு வருஷம் ரூல் பண்ணாரு. மொத்தம் 11 வருஷமும் இவர் வந்து பயங்கரமா ஸ்ட்ரகிள் செஞ்சிருக்கும். யார்ட்டு இருந்து? ஷெர்ஷாட் இருந்து. சரியா? அடுத்தது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1537 பகதூர் ஷான்னு சொல்லிட்டு ஒரு ஆளு குஜராத் ரூல் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இவருக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையில என்ன பகதூர் ஷா டிஃபீட் பண்ணி என்ன பண்றாரு? அந்த இடத்த கேப்சர் பண்றாரு. அடுத்து சுனர்கோட் வந்து பார்த்தா கைப்பற்றலாம் போரு. அந்த கைப்பற்றலாம் போகும் ஷெர்ஷாவுக்கு ஒரு சண்டை வந்து அதை ஜெயிச்சறாரு. அடுத்து வந்து பார்த்தா 1539 பேட்டில் ஆஃப் சுனார் மறுபடியும் நடக்குது. அந்த சுனார் போர்ட்ல ஜெயிச்சறாரு. 39 நடந்த சுனார் போர்ட்லயும் சவுசா போர்ட்லயும் தோத்துறாரு. சவுசா போர்ட்லயும் கனோஜ் போர்ட்லயும் சுனார்ல ஜெயிச்சுவாரு. சவுசாலையும் கனோஜும் தோத்துறாரு. தோத்துரு வந்து பார்த்தா நாட்டை விட்டு ஓடிடுவாரு. யார்கிட்ட ஹெல்ப் கேட்பாரு அப்படின்னா ஷா ஆஃப் ஈரான் சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பார். ஒரு ஆள் கேட்பாரு. இவங்க 2 பேரும் அப்பந்தது படி என்ன பண்ணுவாரு? இவர் வந்து பார்த்தோன்னா ஷெர்ஷாவை டிஃபீட் பண்ண ஒத்துப்பாரு. அவர் வந்து பார்த்தா என்ன பண்ணுவாரு? உங்க அண்ணன் தம்பி டிஃபீட் பண்ண ஒத்துப்பாரு. இந்த டிஃபீட் மூலமா என்ன பண்ணாரு? மறுபடியும் வந்து ஹுமாயூன் என்ன பண்றாரு? ஆட்சியை பிடிக்கிறார். ஹுமாயூன் வந்து ஆட்சியை பிடிக்கிறார். சரியா? ஹுமாயூனோட ஆட்டோபயோகிராஃபி எழுதுன யாருப்பா? அவங்க தங்கச்சி எழுதியிருப்பாங்க. ஹுமாயூன் நாமான்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அவங்க தங்கச்சி குல்புதான் பேகம் என்ன பண்ணிருப்பாங்க? ஹுமாயூனோட ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருப்பாங்க. ஹுமாயூன் நாமான்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், இவர் காலத்துல தான் முகல் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் விஷயம் உருவாகி இருக்கும். மிர் சையத் அலி அண்ட் அப்பாஸ் கான் இவங்க தான் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ வாழ்க்கையில் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்விலும் தவறி விழுந்தார். இந்த ஸ்டேட்மெண்ட் யாருப்பா சொன்னது? வாழ்க்கையில் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையில் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்விலும் தவறி விழுந்தார் அப்படின்றது யார் சொன்னா? ஸ்டான்லி லோன்பூல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்பார். நம்ம பார்த்தோம் கிளாஸ்ல. ஸ்டான்லி லோன்பூல் ஒருத்தர் சொல்லி பார்த்தோம். சரியா? அடுத்தது அக்பர். அக்பர் வந்து பார்த்தோன்னா ஹுமாயூனோட பையன் 14 வயசுல கிங் ஆனா யாரோட உதவினா பைரம் கான் சொல்லிட்டு உதவியோட போனா. இந்த காலத்தை என்ன உருவாகுதுன்னா பைரம் கான் இருப்பாரு, அக்பரோட அம்மா இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா 3 பேர் வந்து பார்த்தோன்னா ரூல் பண்ணாங்க. சரியா? அக்பரை பப்பட்டை வச்சு பைரம் கான் பயங்கர ரூல் பண்ணாரு. பயங்கர ரூல் பண்ணாரு. சரிங்களா? செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். சரிங்களா? அக்பருக்கும் ஹீமுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பாரு. சரியா? ஹீமுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. ஹீமு யார் கொள்றானா? பைரம் கான் கொண்டுவார். ஹீமு விக்ரமாதித்யன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. இவர் யார் கொள்றானா? பைரம் கான் கொண்டுவார். வந்து கொண்டுவார். சரிங்களா? அடுத்து பேட்டில் ஆஃப் ஆல்டிஹாடி. இது வந்து பார்த்தா முகல்ஸுக்கும் மராத்தாஸுக்கும் நடந்த ஒரு சண்டை. இந்த சண்டையில வந்து பார்த்தோம்னா மேவர் ராஜபக்ஷ அடிச்சு முகல்ஸோட ஆட்சிக்கு கப்பம் கட்ட சொல்லுவாரு. ஆனா கப்பம் கட்ட மாட்டாங்க. ஒரே நிமிஷம் சார்ஜ்ல நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். சார்ஜ் மட்டும் போட்டேன். கேக்குதா? ஒரே நிமிஷமா. கிளியரா இருக்காமா? ஸ்கிரீன் தெரியுதாமா? ஒரே நிமிஷமா. ஸ்கிரீன் தெரியுதா? சரிம்மா. ஓகே. சரி, அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அக்பர் காலத்துல இருந்த சண்டைகள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மால்வாவை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. டிஃபீட் பண்ணி என்ன யார் டிஃபீட் பண்ண? பாஸ் பகதூர் டிஃபீட் பண்ணி மால்வா கேப்சர் பண்ணியிருப்பாரு. அடுத்து 1772 குஜராத் டிஃபீட் பண்ணி என்ன பண்ண? ஃபட்டிபூர் சிக்கிரில வந்து பார்த்தோன்னா புல்லன் தர்வாசா அப்படின்ற ஒரு வெற்றி பில்லரை லான்ச் பண்ணியிருப்பாரு. சரியா? அடுத்து 1567 80 வரையும் பார்த்தோன்னா அம்பர், சித்தூர், ஹால்டிகாட்டின்னு சொல்லிட்டு ராஜ்புட்ஸ் எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணி தன்னோட படையிலேயோ தன்னோட சம்பந்தியாவோ தன்னோட சொந்தமாவோ சேர்த்திருப்பாரு. அடுத்து 1586 ராஜ்மா காஷ்மீர் டிஃபீட் பண்ணி காஷ்மீர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. 91 சிந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. 91 ஒரிசா, 95 60 வரை டெக்கான் பகுதி அகமதாவை கேப்சர் பண்ணியிருப்பாரு. இந்த அகமதாவை யாரு? ராணி சந்து பீவி.
பார்த்தோம். ராணி சந்திபின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தோன்னா டிஃபீட் பண்ணிப்பாரு அகமது நகரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா இவங்க காலம் 2 பெண்கள். ஸோ துர்காவாதி அண்டு சந்து பிவி. துர்காவாதி எப்போ டிஃபீட் பண்ணிப்பார் அப்படின்னா 1564 சந்து பிவியை வந்து 1600 டிஃபீட் பண்ணிப்பாரு. இவங்க காலத்துல 2 உமன்ஸ் வந்து ராங்கா சண்டை போட்டிருப்பாங்க. அந்த 2 உமன்ஸும் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா குஜராத், பெங்கால், காஷ்மீர், சிந்து பகுதி எல்லா பகுதியும் டிஃபீட் பண்ண எக்ஸப்ட் என்னது மேவர் ராஜ்புட்ஸ். அந்த மேவர் ராஜ்புட்ஸை தவிர மற்ற எல்லா பகுதியும் யார் கேப்சர் பண்ணுவோம்? அக்பர் கேப்சர் பண்ணிடுவார். சரிங்களா? அக்பர் கேப்சர் பண்ணிடுவார். அடுத்தது ஸோ நம்ம இதுதான் பார்த்தோம். சரியா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா மன்சப்தாரி சிஸ்டம் சொல்லி கொண்டு வராரு, ஜப்து சிஸ்டம் சொல்லி கொண்டு வராரு. மன்சப்தாரி சிஸ்டம் என்னன்னா சிவில் அண்ட் மிலிட்டரி ஆஃபீஸர் ரேங்க் கொடுக்குற மாதிரி, ஜப்து சிஸ்டம் லேண்ட் அண்டு அந்த எவ்வளோ கிராப் விளையுது, எவ்வளோ லேண்ட் ரெவன்யூ அதை பொறுத்து என்ன பண்றது, அந்த லேண்ட் மெஷர்மெண்ட் சிஸ்டம் தான் அந்த ஜப்து சிஸ்டம் சொல்லுவோம். லேண்ட் மெஷர்மெண்ட் சிஸ்டம் தான் என்ன சொல்லுவோம்? ஜப்து சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம். லேண்ட் மெஷர்மெண்ட் சிஸ்டம் தான் என்ன சொல்லுவோம்? ஜப்து சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து என்ன பார்த்தோம்னா இவர் வந்து ராஜ்யத்தை 15 பிரிச்சுப்பான்னு சொல்லி பார்த்தோம். சுபாஷ் சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜெஸ்ஸியா டாக்ஸை இவர் அபாலிஷ் பண்ணியிருப்பார். 1564 அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. அது கட்டாய மதம் மாற்றத்தையும் இவர் அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? அடுத்தது சரி, இவர் காலத்துல நவரத்னாஸ் இருந்தாங்கப்பா. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ப்பா. நவரத்னாஸ் வந்து எந்த முகலாய காலத்துல இருந்தாங்கன்னா அக்பரோட காலத்துல இருந்தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? சரி, அடுத்தது சரி, இவரோட வாழ்க்கை வரலாறை பத்தி பேசுற புக் தான் அக்பர்நாமா ஐனி அக்பரி. இதை எழுதுறது யாருன்னா அபுல் ஃபாசல். இவர் போட்டு இருந்தா நவரத்னாஸ்ல ஒரு ஆளு. இவர் டிரான்ஸ்லேட் டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கி நம்ம சமஸ்கிருதத்துல இருந்து என்ன பண்ணிப்பார், எல்லா விஷயத்தையும் பெர்ஷியன்ல மாற்ற சொல்லிப்பார். எல்லாத்தையும் பெர்ஷியன்ல மாற்ற சொல்லியிருப்பாரு. சரியா? அடுத்து வந்து பார்த்தோன்னா முக்கியமான விஷயம், இவர் வந்து புதுசாக ஒரு சிட்டியை ஒரு ஃபட்டிஃபு சிக்கிரி அப்படின்னு சொல்லி ஆக்ரா பக்கத்தில் உருவாக்கியிருப்பாரு. இது இந்த வெற்றியோட அடையாளமாக என்ன புல்பத் தர்வாசா, அதாவது பார்த்தா குஜராத்தில் வந்து நாட்டிருப்பாரு. குஜராத்தில் வந்து ஜெயிச்சது காரணம் ஃபட்டிஃபு சிக்கிரியோட என்ட்ரன்ஸா புல்பத் தர்வாசா மாட்டிருப்பாரு. புல்டன் தர்வாசா அப்படின்ற அடையாள சின்னத்தை இதில் என்ட்ரன்ஸா வச்சிருப்பார். தர்வாசாவை என்ட்ரன்ஸா வச்சிருப்பார். சரிங்களா? அடுத்தது ஸோ இவரோட கல்லறை, அவங்க அப்பாவோட கல்லறையை கட்டி முடிச்சிருப்பாரு எங்க டெல்லியில. ஸோ இது வந்து இன்னொரு மாஸ்டர் பீஸாவே இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஸோ இவரோட மிலிட்ரி கான்கொஸ்ட் எல்லாமே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மேவர் ராஜ்புட்ஸோட என்ன பண்ணோம், மிலிட்ரி கான்கொஸ்ட் பண்ணியிருப்பாரு. டிப்ளமாட்டிக் அலையன்ஸ் எல்லா ராஜ்புட்ஸோட பண்ணியிருப்பாரு. ராஜ்புட்ஸோட கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி வச்சிருப்பாரு. நோபல்ஸ் ஆக்கியிருப்பாரு. ராஜ்புட்ஸோட ரொம்ப நட்புறம் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? நட்புறம் மெயின்டைன் பண்ண அக்பர். அடுத்து ஜஹாங்கீர் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லி சொன்னா சலீம் சொல்லி சொல்லுவோம். அவர் ஒரிஜினல் பேர் சலீம் தான். ஏன்னா அக்பர் காலத்தை வந்து சூஃபி சேன் சலீம் 16 ஒருத்தர் இருந்திருப்பாரு. சலீம் 16 வந்திருப்பாரு. அவரோட நினைவா இவர் பையனுக்கு என்ன சலீம் சொல்லி பேர் வைப்பாரு. சரியா? பேர் ஜஹாங்கீர் தான் மீன் உலகத்தை வென்றவர், உலகத்தை ஆள்பவன் அர்த்தம். இவர் காலத்து ரொம்ப அமைதியா இருந்துச்சு. இவர் காலத்தை இவர் மூத்த பையனும் அந்த 5th சீக் குருவான அர்ஜுன் தேவும் சண்டை போடுவாங்க. 2 பேரையும் டிஃபீட் பண்ணிடுவாரு. இவர் அட்மினிஸ்ட்ரேஷன் யார் ரூல் பண்ணுவாங்கன்னா 3 பேர். யாருன்னா நூர்ஜஹான், தம்பி, அவங்க அண்ணன் 3 பேர் ரூல் பண்ணாங்க. சரி, மாமனாரு, தம்பி, அவன் அண்ணன் 3 பேர் ரூல் பண்ணாங்க. சரியா? அடுத்தது வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இவர் காலத்துல பேட்டில்ஸ். மேவர் ராஜ்புட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஷாஜகான் உதவியோட என்ன பண்றாரு, அவரை ஆட்சியில் இணைக்கிறாரு. பெங்கால்ஸோட ரிபல்ஸை சப்ரஸ் பண்றாரு. டெக்கானு, கங்கரா இந்த மாதிரி ரிபல்ஸை சப்ரஸ் பண்றாரு. இவர் காலத்துல முக்கியமா ஒரு ராஜ்யம் போயிருக்கும். என்ன ராஜ்யம் போயிருக்கும் அப்படின்னா காபூலும் காந்தகரும் போயிருக்கும். சரியா? அடுத்து வந்து பார்த்தோம்னா நூர்ஜஹான் ரோல் பார்த்தோம். இவர் காலத்தை வந்து மனித சங்கிலின்னு வச்சிருப்பாங்க. அந்த சங்கிலி அடிச்சு யார் நியாயம் கேட்டாலும் என்ன பண்ணிப்பாரு, நீதி வழங்குவாரு. மன்சப்தார் சிஸ்டம் ஜப்சிஜி கண்டினியூ பண்ணியிருப்பாரு. இவங்க அப்பா மாதிரியே கண்டினியூ பண்ணியிருப்பாரு. சரியா? அடுத்து வந்து பார்த்தோன்னா இவர் காலத்துல வந்து டிராவல் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஆல்கஹாலையும் டொபாக்கோ பேன் பண்ண இருப்பாங்க. டொபாக்கோ பேன் பண்ண முகலாய மன்னர் யார் அப்படின்னா ஜஹாங்கீர். டெல்லி சுல்தான் யார் பேன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. பேன். இவர் காலத்துல 2 விதமான ஆங்கில தூதுவர்கள் வந்திருப்பாங்க. கேப்டன் ஹாக்கின், சார் தாமஸ் மன்றோ 2 பேர் வந்திருப்பாங்க. சரிங்களா? 2 பேர் வந்திருப்பாங்க. அடுத்தது நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னா ஷாஜகானை பார்த்தோம். ஷாஜகான் வந்து ஃபர்ஸ்ட் ஹிந்து மதத்துக்கு பிறந்த ஒரு கிங்கு. ஹிந்து மதத்துக்கு சேர்ந்து பிறந்த பெண்ணு. ராஜ்புட் சேர்ந்த ஒரு பிரின்சஸ், சேர்ந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பிறந்தவங்க யார், ஷாஜகான். ஆனா வந்து பார்த்தா நூர்ஜஹானுக்கும் இவருக்கு ஒத்தே வராது. அதனால 2 தம்பிக்குனால சண்டை வந்துடும். ஷாஜகானுக்கும் ஷகீருக்கும் சண்டை வந்துடும். இந்த சண்டை ஷாஜகான் டிஃபீட் பண்ணி ஆட்சியை பிடிச்சாரு. சரிங்களா? பேட்டில் ஆஃப் ஹூக்லி போர்ச்சுகீஸுக்கும் ஷாஜகான் சண்டை வரும். அந்த சண்டையில போர்ச்சுகீஸ் டிஃபீட் பண்ணி அவங்க ஆட்சியை அந்த இடத்த வந்து ஓட விட்டாரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஷாஜகான் என்ன பண்ணணும்னா ஒரு சண்டை போறலாம் காட்டிலும் ஆர்கிடெக்சருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். சரிங்களா? அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. இவர் காலத்துல கட்டின ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ரெட் ஃபோர்ட், தாஜ்மஹால் எல்லாமே ஒரு காலத்துல கட்டினதான். இன்னமும் வந்து உலக அதிசயத்துல ஒன்னா சொல்லப்படுது. சரிங்களா? சரி, அடுத்து இது ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. 5 விதமான ஃபாரின் டிராவலர் அக்கௌண்ட்ல யாரை பத்தி பேசுறாங்கன்னா ஷாஜகானோட ஆர்கிடெக்சர் பத்தியும் கலை நவீனத்தை பத்தியும் சூப்பரா பேசியிருப்பாங்க. சரிங்களா? சரி,
கடைசியா அவுரங்கசீப். ஸோ இதோட தான் பார்த்தோம். அவுரங்கசீப் தான் கிரேட்டஸ்ட் கிங். ஸோ இந்தியாலே மட்டும் இல்லை, முகல்ஸ்லேயே மட்டும் இல்லை, உலகத்திலே ஒரு கிரேட்டஸ்ட் கிங். இவர் வந்து பார்த்தோன்னா உலகத்தை ஆள்போன்னு அர்த்தம். லிவிங் வாழும் துறவின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சம்பாதிச்ச காசுலேயே சாப்பிடுவாரு. சம்பாதிச்ச காசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டுப்பாரு. சம்பாதிச்ச காசை தவிர மற்ற எந்த காசையும் செலவு பண்ண மாட்டார். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரிஜிடா ஃபாலோ பண்ணுவாரு. ரிஜிடா ஃபாலோ பண்ணா இவர் வந்து தற்பெருமை பேச பிடிக்காதுப்பா. தன்னை பார்த்து தன்னிட்டே பூந்து பேசினா பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் மற்றவங்களை பத்தி புறம் பேசினா பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான கொள்கையோட ஃபாலோ பண்ணி வாழ்ந்திருக்காரு. எல்லாரையும் போட்டு அடிப்பார்ப்பா. எல்லாரையும் போட்டு அடிப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க அண்ணன் தம்பி அடிச்சு காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு அடிப்பார். யார் யாரும் அடிச்சாருன்னா ஃபர்ஸ்ட் மராத்தாஸை போட்டு அடிச்சாரு. மராத்தாஸை போட்டு அடிச்சாரு. சீக்ஸை போட்டு அடிச்சாரு. ஜாட்ஸை போட்டு அடிச்சாரு. சத்தாமியை போட்டு அடிச்சாரு. ராஜபுட்சை போட்டு அடிச்சாரு. பண்டாலாவை போட்டு அடிச்சாரு. ரோஹிலா போட்டு அடிச்சாரு. எல்லாத்தையும் போட்டு அடிச்சு என்ன பண்ணாரு? மொத்த இந்தியாவை யார் ரூல் பண்ணா? அவுரங்கசீப் ரூல் பண்ணார். மொத்த இந்தியாவை யார் ரூல் பண்ணா? அவுரங்கசீப் ரூல் பண்ணார். சரிங்களா? அவுரங்கசீப் ரூல் பண்ணாரு. ஸோ இதோட முகல்ஸ் முடியுதுப்பா. முகல்ஸ் முடியுது. ஓகேவா பாருங்க, புரியுதா பாருங்க. ஸோ மற்றபடி எல்லாமே நான் பார்த்துருவோம். சரியா? ஸோ இன்னைக்கு வீடியோவையும் இந்த 3 வீடியோஸும் ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துருங்க. இதோட முகல்ஸ் முடியுதுப்பா. டவுட்ஸ் எதாவது இருக்கா? டவுட்ஸ் எதாவது இருக்கா? ரொம்ப டைம் ஆயிடுச்சோ, 10:20 ஆயிடுச்சு. சாரி, நான் டைம் பார்க்கல. ஸோ புரியுதாம்மா? கிளாஸ் புரியுதா? நாளைக்கு வந்து நம்ம மராத்தாஸ் வச்சுப்போம். நாளைக்கு வந்து மராத்தாஸ் வச்சுப்போம். புரியுதா பாருங்க? புரியுதா பாருங்கம்மா? ஸோ மொத்தமாக நம்ம நடத்தி முடிச்சாச்சு. முகல்ஸ் வந்து ஃபுல்லாக நடத்தி முடிச்சாச்சு. இது புரியுதா பாருங்க? பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேம்மா. பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா டெவலப் பண்ணிக்கங்க. புரியுதாம்மா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? டவுட்ஸ் எதாவது இருக்காமா? டவுட்ஸ் எதாவது இருக்காமா? சரி, தேங்க்யூம்மா. ஸோ நன்றி, இரவு வணக்கம், நல்லபடியாக தூங்குங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு காலைல, நாளைக்கு நைட் 9 மணிக்கு சந்திப்போம். தேங்க்யூம்மா.